நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனே. நல்லா இருக்கேன். முதல்ல நன்றி, இந்த படத்துல எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. இன்னைக்கு வந்து அன்பே டயானா வந்து மக்கள் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜமா உங்களுடைய படம் வந்து தேட்டருக்கு போதுமான அளவு மக்கள் வரல, ஓட்டிட்டு தான் நிறைய பேர் பார்த்தாங்கன்ற அந்த ஒரு வருத்தம் வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்றது எனக்கு தெரியும். இன்டர்வியூஸ்லுமே அது வந்து வெளிப்படுது. ஸோ இப்போ மக்கள் இந்த 2 நாள்ல பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்காக நம்ம எல்லாரும் சினிமா பண்றோன்றதே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். மக்களுக்காக. மக்கள் வந்து ஒரு படத்தை ரசிக்கணும். இது என்டர்டெயின்மெண்ட் மீடியம். மக்களை எவ்வளோ என்டர்டெயின் பண்ண முடியும், அதை என்ன விதமான எமோஷனில் என்டர்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் வேற விதமான படங்கள் நம்ம வந்து எடுக்கிறோம். ஜமா வந்து முதல்ல ஒரு சீரியஸா அவங்கள ஒரு அழுவ வைக்கிற ஒரு படம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு கான்ட்ராஸ்டா ஒரு சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு நினைச்சு நம்ம எடுத்தோம். அந்த படங்கள் எப்பயுமே காமெடி படங்கள் வந்து தியேட்டர்ல மட்டும்தான் முழுமையடையும். அது அந்த கும்பலோட நம்ம மக்களோட உட்காந்து பார்த்து நம்ம சின்ன சின்ன காமெடிக்கு கூட எல்லாருமே சிரிக்கும் போது அது ஒரு அந்த அரங்கம் நிறைந்த அந்த சிரிப்பு இருக்குல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய போதை. எல்லாத்த விடவும் நீங்க அழுகிறதுனா கூட எல்லாரும் அமைதியா இருப்பாங்க இல்லைங்களா, ஆனா சிரிக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்துதான் சிரிப்பாங்க. ஒரு பயங்கரமான ஒரு உணர்வு வந்து தியேட்டர்ல வந்து உருவாகும். அதை வந்து இந்த 2 நாள்ல தியேட்டர்ல பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சூப்பர்ண்ணே. ஏன்னா இப்போ நீங்கள் வரக்கூடிய ரெஸ்பான்சஸ் எல்லாம் பார்க்கும்போது இதுக்கு தானே ஆசைப்பட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. பட் இந்த இன்டர்வியூவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, அன்பே டயானால இருக்கக்கூடிய முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாமே நம்ம பேச போகிறோம். ப்ளஸ் வந்து அதை ரைட்டிங்லேருந்து ஆரம்பித்து அது நீங்கள் ஸ்டேஜ் பண்ண விதம், இன்னைக்கு அதுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கன்வர்ஷன் எல்லாத்தையும் பற்றி பேச போகிறோம். குறிப்பாக 2 பேரை பற்றி பேசணும். அது வந்து சேத்தன் சார் அண்ட் கோபி. அவங்களோட ஹியூமர்ஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த 2 கேரக்டர், திருமாமல்லா ஆதிநாராயண பாஸ்கரும் பெங்களூர் பாபா, இந்த 2 கேரக்டர் நீங்க எழுதுறதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு அதுக்கான ரிசப்ஷன் எப்படி இருக்குன்றத பத்தி பேசலாம். எனக்கு எழுதும் போதே இந்த 2 கேரக்டர்ஸும் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா இருந்தது, செம்மையா இருந்தது. ஒரு கட்டத்துல நம்ம ரசிப்போம்ல, நம்ம இது எப்படி ஆடியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரும்போது பயங்கரமா என்ஜாய் பண்றாங்களோ, நானுமே இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்க்கு நான் ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிக்கும் போதே வந்து பாஸ்கர் என்ன பயங்கரமா எக்ஸைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. செம்மையா இருந்தது அந்த கேரக்டர். ஒரு நாளும் நம்ம அதுக்கு அப்போ வந்து அந்த கேரக்டரை நம்ம அப்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு சேர்க்கலாம். ஒரு இடத்துலையும் பாஸ்கரோட இந்த எலமெண்ட்ஸ் எடுத்துட்டு போய் வைக்கும் போது அது ஒரு புது விதமான சீன்ஸ் வந்து கொடுத்துச்சு. ஏன்னா இதுல எதுவுமே வந்து நீங்க எக்ஸ்ட்ராடினரியா அப்படியே திரைக்கதையை திருப்பி போடுற மாதிரி அப்படிப்பட்ட விஷயங்கள் கிடையாது. ரொம்ப சிம்பிளா இந்த கேரக்டர் இந்த இடத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும், இந்த ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ல தூக்கிட்டு போய் இந்த கேரக்டர் வச்சு அப்படி இருக்கும். இந்த கேரக்டர் பிளேஸ்மெண்ட் தான் எனக்கு வந்து அங்க வந்து அதுதான் டெசிஷனா இருந்தது. பெங்களூர் பாபாவை எந்தெந்த இடத்துல வைக்கணும், பாஸ்கர் எந்தெந்த இடத்துல வைக்கணும், சிரஞ்சீவி எங்க வைக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன கால்ஸ் இருக்குல்ல, இது வந்து என்ன ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு. பாஸ்கர் எழுதி முடிக்கும் போதே அப்பா இப்படி ஒரு அப்பா நமக்கு இருக்கணும். என் அப்பாவும் அப்படிதான், கிட்டத்தட்ட ஜாலியான ஒரு அப்பா தான். நான் வந்து ஒரு கட்டத்து வரைக்கும் அவர் வந்து டேய் வாடா போடா அப்படி கூப்பிடுற அளவுக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப. அதுக்கப்புறம் இப்ப அது காலேஜ் படிக்கிற வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப வந்து கூப்பிடுறேன். ஆனா இப்பவும் வந்து ஒரு நல்ல நண்பரா தான் இருக்கிறாரு அவர்கிட்ட நம்ம இந்த எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு அப்பா தான். எனக்கு அதுல இருக்க ஒரு சில எலமெண்ட்ஸும் நான் பார்த்த ஒரு சில அப்பாக்களும் இப்படியும் அப்பா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் வந்து பாஸ்கர். அது வந்து எனக்கு அது எழுதும் போதே தெரிஞ்சு இது பயங்கரமா ரிசீவ் பண்ணுவாங்க. ஆனா இந்த அளவுக்கு வந்து பாஸ்கரை ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. செம்மையா என்ஜாய் பண்றாங்க அவர் சேத்தனோட ஒவ்வொரு சீன்ஸும். அது நம்ம சேத்தன் வந்து அதை வேற லெவலுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போயிட்டாரு. ஒரு ஆக்சுவலி இனிஷியலி ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 நாள் வந்து சார் வேற மாதிரி இருந்தாரு. ஒரு மாதிரி பார்ஷான ஒரு அப்பா ஜோன்ல இருந்தார் அவரு. நான் என்னோட கம்யூனிகேஷன் வந்து அவர்கிட்ட சரியா இல்லை. நான் அந்த கேரக்டரை வந்து ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ண அவர் எதனா பண்ணாருன்னா, சார் இன்னும் கொஞ்சம் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஆக்டிங் மீட்டரை ஏத்தனமோ அப்படின்னு வந்து நினைச்சிட்டாரு. ஆனா நான் சொன்னது இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டரை லோக்கல் ஆக்கணும், பெரம்பூருக்குள்ள போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சேத்தன் சார் கிட்ட இருந்தேன். அப்புறம் ஒரு 2-3 நாள் போச்சு. அதுக்கப்புறம் தான் சொன்னேன் அவர்கிட்ட, பாருங்க வாங்க என்ன ஏத்துங்கன்றீங்க, என்ன ஏத்தணும் அப்படின்னாரு. சார் இல்ல சார், இப்ப நீங்க வந்து இல்ல அவன் ரயில்வேல ஒர்க் பண்றவங்க ஒரு ஒரு பார்ஷான சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிதான் இருக்கணும் சார். பாஸ்கர் அது கிடையாது சார், இதெல்லாம் வேலை செஞ்சு ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் சார் பாஸ்கர் அப்படின்னு. அப்படியா, இனிமேல் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று பிடிச்சாரு. அப்ப நீங்க இந்த ஒரு சீன்லாம் கூட ஒரு இந்த நிச்சயதார்த்த சீன் முடிச்சுட்டு வெளில வராரு, அதான் மிஷின் தான் மாட்டினால ஏன் கத்துற. அப்ப ஒரு பாடி லாங்குவேஜ் இப்படி வருவாரு, நண்பர் வருவாரு பின்னாடி. இது அப்புறம் உட்காரும் போதெல்லாம் கூட இப்படி உட்கார்றது, இது ஒரு மாதிரி உட்காந்து நேன் வெல்லணும். இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தார்.
ஒரு மாதிரி அதுக்கப்புறம் பாஸ்கர் வந்த விதம் இருக்குல்ல, ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படி வந்து பிளெண்ட் ஆச்சு பாஸ்கர். சூப்பர். அது இன்னைக்கு செம்ம பயங்கரமான ரெஸ்பான்ஸ். இன்னும் படம் பார்க்காதவங்களாம் கூட அவங்க நீங்க வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணீங்கன்னா இந்த படத்துல பாஸ்கர் கேரக்டர் வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்ம வந்து ஷோரா சொல்லலாம். சூப்பர். அதே மாதிரி தான் பெங்களூர் பாபாவும் மொதல் இந்த ஸ்லாங்கே எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்லாங். நான் ரொம்ப நாளா இதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி நான் இது பண்ணிட்டு இருப்பேன். இப்ப நரேஷன் பண்ணும்போதே இந்த படம் கிட்டத்தட்ட நடந்ததுக்கான காரணமே பெங்களூர் பாபான்னு கூட சொல்லலாம். ஏன்னா பெங்களூர் பாபா எல்லாருக்கும் லேண்ட் ஆன விதம் இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு ப்ரொடியூசர் யுவராஜுமே எக்ஸைட் பண்ணிச்சு. எல்லாருமே இவங்க சத்யா மேம், சரவணன் சார், ஆக்டர்ஸ் சார் எல்லாருமே அந்த பெங்களூர் ஸ்லாங் தான் பயங்கரமா எக்ஸைட் பண்ணிச்சு. இதை யாரா பண்ண போறா அப்படின்னும் போது எனக்கு கோபி உள்ள வராருன்னும் போது கிட்டத்தட்ட அப்படியே கார்ல கோபி ஓகே சொன்னோன்னு அப்படி ஜெர்சி படம் கலங்கி நிஜமால எனக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிருச்சு. எனக்கு வந்து ஏன்னா எனக்கு கோபி ரொம்ப பிடிக்கும். கோபி இந்த கேரக்டர் பண்ணா செம்மையா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. எப்படின்னா கோபி ஓகே பண்ணிடணும்னு சொல்லி கடைசி மினிட்ல தான் போயிட்டு இது பண்ணேன். அவர் வந்து ப்ரோ நான் யோசிச்சு சொல்றேன், என்னால இந்த ஸ்லாங் புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல அப்படின்னாரு. செம்ம அப்செட் ஆயிடுச்சு. கார்ல வந்துட்டே இருந்தோடனே உடனே ஃபோன் இதே ஃப்ளோல தான் சொன்னேன், ப்ரோ நான் பண்றேன் ப்ரோ, கண்டிப்பா பண்றேன் ப்ரோ அப்படின்னு இதே ஃப்ளோல சொன்னாரு. உடனே எனக்கு வதற நான் ஆடுறேன் வதற அந்த ஒரு மொமெண்டா இருந்துச்சு. ஒரு கோபி சொன்னது இன்னும் எனக்கு பயங்கர ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படின்ட்டு அப்படி போனை கட் பண்ணிட்டு அப்படி ஒரு இதுவா இருந்தது. அது எல்லாமே இவர் கரெக்டா இருப்பாருன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சுல்ல. அது வந்து இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து அதை பயங்கரமா ரிசீவ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரிசீவ் பண்றாங்கன்னா படம் முடிச்சுட்டு அந்த ஸ்லாங்ல பேசிட்டு வராங்க. என்னவா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இவரு சிவகார்த்திகேயன் அண்ணா கூட பார்த்தாங்க, அவருமே பார்த்துட்டு கோபி கிட்ட அந்த ஸ்லாங்ல தான் பேசிட்டு இருந்தாரு. எனக்கு அதெல்லாம் வந்து ஆஹா ஓகே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த இன்னைக்கு ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றதுக்குலாம் ரெண்டு முக்கியமானதுன்னா சேத்தன் அண்ட் கோபி. அவங்களுக்கு வந்து என்னோட மிகப்பெரிய நன்றிகளை வந்து ஆத்மார்த்தமா தெரிவிச்சு. சூப்பர்ண்ணா. ஸோ இப்போ சேத்தன் சார் கேரக்டரை பத்தி வரும்போது இந்த கேரக்டர் இப்படி இருக்கலாம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இப்படிதான் இருக்கணும்ன்றது இல்லை, ரொம்ப லோக்கலா ஜாலியா இருக்கலாம் அப்படின்றத ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு ஒரு சைடு காது கேட்காது அப்படின்றதுக்கான விஷயத்த வந்து நீங்க செகண்ட் ஹாஃப்ல ஒரு கன்வே பண்ணிருப்பேன். அது முக்கியமான ஒரு சீனும் கூட. இதுல இருந்து அது அரைவாச்சா, இது எப்படி அரைவாச்சு? அவருக்கு மெஷின் மாட்டியிருக்கணும் அவரு அப்படின்ற ஒரு லுக்கு ஒன்று உங்க மைண்ட்ல வந்திருக்கும்ல. இல்லை பொதுவாகவே ஒரு கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணும்போது எனக்கு மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கிறது என்னன்னா, ஒரு கதை எழுதும் போதும் சரி, கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணும்போதும் சரி, ஒரு கேரக்டரும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணணும்ட்டு எதனா ஒரு விஷயங்களை நுவான்சஸ் வந்து பிடிக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பேன். முதல்ல நான் வந்து கதையை எழுதுறதை விட நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கேரக்டருக்குமே ஒரு 2 பக்கம் கேரக்டரைசேஷன் எழுதுவேன். இப்போ நான் வந்து இப்போ திருமாமலை ஆதிநாராயண பாஸ்கர் அப்படின்னு போட்டேன்னா, பாஸ்கர் அவர் வந்து ஒரு ரயில்வே எம்ப்ளாயி, அவர் வந்து இப்படி ஃப்ரெண்ட்ஸோட இப்படி இருப்பார், இந்த 6 மணிக்கு முன்னாடி இப்படி இருப்பார், 6 மணிக்கு அப்புறம் இப்படி இருப்பார், அவர் வந்து அவர் எழுதுறது வந்து வலது கையில் எழுதுவாரா இடது கையில் எழுதுவாரா, அவர் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் வந்து இது பண்ணுவார், அவரோட லைஃப் ஸ்டைல் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னவா இருக்கும், அந்த மாதிரி. அப்புறம் இன்னும் எதனா கேரக்டரைசேஷன் இருக்கலாமா, இவர் பேசுகிற விதத்தில் எதனா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாமா, இல்லை இவருக்குன்னு ஏதோ ஒரு கேரக்டரைசேஷன் கொடுப்போமா, இப்படி எல்லாத்தையுமே எழுதிடுவேன். அப்புறம் ஒருத்தருக்கும் இப்போ திருமாமலை சீதா கிருஷ்ணாக்கு எழுதுவோம், திருமாமலை சிரஞ்சீவிக்கு எழுதுவோம், அங்கே அம்மாவுக்கு எழுதுவோம், பெங்களூர் பாபாவுக்கு எல்லாருக்குமே 2 பக்கம் கேரக்டரைசேஷன் எழுதிடுவேன். ஸோ தட் இந்த கேரக்டர்ஸை எனக்கு வந்து பரிச்சயமாக்கிப்பேன். இவங்களாம் எனக்கு ரொம்ப பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணும்போது எனக்கு டைலாக்ஸ் எழுதுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். பாஸ்கர் இந்த நேரத்துல இதான் பேசுவாரு, இவர் சிரஞ்சீவி இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்னு நமக்கே வந்து அது இன்ஸ்டிங்டிவா வந்து வந்துடும். எனக்கு ஒரு சேத்தன் சாருக்கு இந்த எலமெண்ட் வந்து ஒரு ஆடானா இருக்குமோ, செம்மையா இருக்கும், இதை வச்சு எதனா பிளே பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுனப்பதான் அது சொன்னேன். அவர் வந்து எதனா அவருக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு கழட்டிட்டு போயிடுவாரு. அப்படி எந்த மூமெண்டா இருந்தாலும் இதை பண்ணுவாரு அப்படின்னு யுனானிமஸா அதை வச்சு ஒரு பிளே பண்ணலாம். எப்பயுமே சொல்லணும், காமெடி படங்கள் நீங்க யுனானிமஸா எடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு செட்டப்பை வச்சுதான் பிளே பண்ணுவாங்க, ஏதோ ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு ஒரு 3rd ஆக்ட்ல வந்து ஒரு பேபேக்கா வந்து நமக்கு ஆடியன்ஸ் வந்து ஹிலேரியஸா லேண்ட் ஆகும். இப்ப அவருக்கு அந்த காதை கழட்டி விடுறதா நிறைய விஷயங்கள் வந்து பின்னாடி கிளைமேக்ஸ்லயும் நம்ம 2-3 விஷயங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிப்போம், அது ஹிலேரியஸா லேண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் தான் எதெல்லாம் வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்டா கொடுக்க முடியும், சிரிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் என்னன்னா நம்ம பார்த்து ரசிச்ச காமெடிகள்ல இருந்து நம்ம எடுத்தது தான். சூப்பர். ஓகே, அப்ப இந்த அவருக்கு இந்த மெஷின் இருக்கணும்ன்றத லுக்கை வச்சுட்டு தான் மற்ற எல்லாமே நீங்க ஒர்க் பண்ணீங்க. ஆமா, ஓகே, சூப்பர்ண்ணா. ஸோ இப்போ குறிப்பா டைலாக்ஸ், மற்ற கேரக்டர்ஸ் பற்றி வருவோம். எனக்கு டயலாக்ஸாக வந்து படம் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய இடங்களில் வந்து இன்னைக்கு லாஃபர் மூமெண்ட் வந்து பிளாஸ்ட் ஆகுது. அதில் வந்து ஒரு விஷயத்த மட்டும் வச்சு ஒரு ஹியூமர் ஒன்று ட்ராவல் ஆகுது சேத்தன் சாரோட கேரக்டர்லேயே. அவருக்கு தெலுங்கு படிக்க தெரியாது, இது சிம்பிளான ஒரு விஷயம். ஆனால் எனக்கு தெலுங்கு படிக்க தெரியாதுன்ற ஒரு விஷயத்த வச்சு அது அங்கங்கே வரும்போது ஆடியன்ஸே வந்து இந்த இடத்துல இவர் இதான் சொல்லுவாருன்ற மாதிரியான கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிம்பிள் டயலாகை வச்சு ஒரு ஹியூமர் பண்ணலாம்,
அப்படின்ற எண்ணத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் வந்த காமெடி டைலாக் எல்லாமே சிம்பிள் டைலாக்ஸ் தான். நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னோட புரிதல் காமெடி வந்து எப்படி இன்னும் நல்லா அப்போவும் நம்ம எல்லாம் பயங்கரமா ரசிச்சிருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளா இருந்ததுனால தான் நம்ம பயங்கரமா வந்து அது அப்படியே ஒரு பர்ஸ்ட் அப்படி ஆகிற மொமெண்டா வந்து நம்ம சிரிச்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலகலப்பிலே கூட ஒரு சின்ன விஷயம் இருக்கும், அதே நான் வேணா முன்னாடி போவா, ஏன் திரும்ப முன்னாடி போய் வேகமா ஓட்ட போறியா, இல்ல பின்னாடி தூக்கி தூக்கி போடுது, அவ்வளவுதான் அது. ஆனா அது வந்து பயங்கர ஹிலேரியஸா லேண்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை சிம்பிளா வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அது வந்து பயங்கரமா போய் ரீச் ஆகும். ஆனா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க செட்டப் பண்ணும். எனக்கு வந்து கிளைமேக்ஸ் நான் எழுதும் போதுதான் எனக்கு இந்த லெட்டர் விஷயம் எனக்கு வந்து தோணுச்சு. ஏன் நான் என்னன்னா ஒரு விஷயம் யோசிச்சதுன்னா, இந்த கதையில டிப்பிக்கலான விஷயங்கள் இருக்கணும், ஆனா டிப்பிக்கலான விஷயங்களை வச்சு இது வரைக்கும் பண்ணாத ஒரு பிளேவை பண்ணணும். இதுதான் நான் எடுத்துக்கிட்ட ஒரு சேலஞ்ச். அது லெட்டருங்கிறது வந்து காலங்காலமா தமிழ் சினிமால ஒரு கல்யாணத்துல ஒரு லெட்டர் எல்லாரும் சொல்ற மாதிரி அவரு நிறைய ரிவ்யூஸ்ல கூட கலாய்க்கு சொன்னாங்க, வாக்கியராஜுக்கும் முன்னாடி காலத்துல இருந்தேன், அதுக்கும் முன்னாடி எதனா காலம் இருந்தா கூட அதுல இருந்து கூட இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா அதுல என்ன நம்ம பிளே பண்றோம், என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்து அதில் பிளே பண்ண வைக்கிறோம் அப்படிங்கறத தான் நம்ம வந்து இது பண்ணோம். இந்த கேரக்டர்ஸ் நம்ம செட் பண்ணி வச்சிருக்க கேரக்டர்ஸ்லாம் அந்த லெட்டரை வச்சு ஒரு பிளே பண்ணும்போது எனக்கு செம்மையா இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் பாஸ்கருக்கு வந்து அப்படி ஒன்று போட்டா செம்மையா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா இதை திடீர்னு போட முடியாது எனக்கு தோணுன உடனே. அதுக்கப்புறம் தான் நான் ஆக்சுவலி ரீரைட் பண்ணும்போது தான் அது முன்னாடி வந்து செட்டப் பண்ணேன். அந்த ஒரு சீன்ல அவர் லெட்டரை கொடுக்குறாரு, இந்த சீன்ல பத்திரிகை கொடுக்குறாரு, இது எல்லாமே. இன்னொன்னு மெயினான விஷயம், இது எங்க இருந்து எனக்கு அறைவாச்சுன்னா, நிறைய தெலுங்கு பீப்புள் நம்ம இங்க பெரம்பூர்ல என்னோட நண்பர்கள்லாம் பார்க்கும்போது, நம்ம தமிழ் ஃபேமிலியா இருக்கவங்க தமிழ் எழுத வரும், படிக்க வரும், தமிழும் பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. அவங்க தெலுங்கு நல்லா பேசுவாங்க, ஆனா யாருக்குமே தெலுங்கு படிக்க வராது. ஏன்னா ஃப்ரெண்டு வந்து பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் வச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியும், பாபா மணி. அவர் பெங்களூர் பாபா அவரோட பிரிண்டிங் பிரஸ்லாம் என்ன தெலுங்கு பத்திரிக்கை அடிக்க வருவாங்க. இவர் தெலுங்கு பத்திரிக்கை எல்லாம் தப்பா ஒரு வாட்டி எல்லாம் பொண்ணு பேருக்கு பதில் மாமியார் பேரை போட்டாரு. ஏன்னா எனக்கு எப்படிப்பா தெலுங்கு தெரியும் அப்படின்னாரு. சரி ஓகே, அவங்கள கேட்க வேண்டியது தானே, அவங்க தெலுங்குக்காரங்க, அவங்களுக்கே தெலுங்கு தெரியாதா, இது வந்து டிடிபி ஆபரேட்டர் வந்து ஃபார்மட் வச்சு அடிச்சு கொடுத்துருக்காரு, அதுல ஏதோ மிஸ்டேக் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா யாரோ தெலுங்கு படிச்சு தெரிஞ்ச சொந்தக்காரங்க வந்து படிச்சு காமிச்சு என்னங்க இப்படி மாத்தி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இது செம்மையா இருக்குல்ல. நான் இது பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை தான் கலெக்ட் பண்ணி உள்ள வச்சு, தெலுங்குக்காரங்களுக்கு தெலுங்கு படிக்க தெரியாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை எப்படின்னா உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பண்ணது. இன்னொன்னு, இவங்க பேசுற தெலுங்கே இருக்குல்ல, நமக்கு யாருக்குமே வந்து இப்ப எனக்கு தெலுங்கு சுத்தமா தெரியாது, ஆனா அவங்க தெலுங்கு பேசினாங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்க இருக்க ஆட்கள் ஃபுல்லா கலப்படத்துல தான் பேசுவாங்க. அது வந்து செம்மையா இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரலாம். இது எல்லாமே என்னன்னா காமெடியா நம்ம ஆட் பண்ற எலமெண்ட்ஸ் தான். இதுல நம்ம கருத்தியல் அது எல்லாமே செகண்டரியா வச்சுட்டீங்கன்னா கூட இது எல்லாமே காமெடி தான். எப்படி பல்ராம் நாயுடு அவர் பேசும்போது நமக்கு வந்து புரியுது, அது நல்ல காமெடியா ஒரு விஷயமா இருந்ததோ அந்த மாதிரி ஒரு முயற்சி தான் இது, காமெடிக்கான முயற்சி தான். சூப்பர்ண்ணா. ரோஜா மேமோட கேரக்டர், இன்னொன்னு அந்த கேரக்டருக்கு வந்து அவங்க பயங்கர டயலாகே பேசாம அவங்க வந்து நின்னாலே அந்த அப்படியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேடியான ஒரு கேரக்டர் தான். படத்துல நிறைய இடங்கள்ல அவங்களுடைய அந்த டாமினேட்டிங்கான ஒரு விஷயம் வந்து நமக்கு வெளிப்பட்டு இருந்தாலும், எமோஷனல் சைடு ஒரு பக்கம் வந்து அந்த சிங்கிள் ஷாட் சீன்ல வந்து அவங்க பேசுற விஷயமாகட்டும், அது போக குட்டி குட்டி ஹியூமரான ஒரு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ஹியூமர்லயும் வந்து ரோஜா மேம் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரோஜா மேமோட கேரக்டர், சரளான்ற கேரக்டர் நீங்க எழுதப்பட்ட விதமும், ரோஜா மேம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது மாறின விதமும், ஆக்சுவலி இந்த படம் யோசிக்கும் போது வந்து நிறைய நம்ம வீட்டில் இருக்க ஸ்ட்ராங்கான அம்மாக்கள், பெரியம்மாக்கள், சித்திகள், அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பார்த்த அம்மாக்கள்லாம் இருக்காங்கல்ல, பயங்கர ஸ்ட்ராங்கான பெண்மணிகளாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போவாங்க. வீட்டில் இப்போ என்ன, எங்கள் அம்மா மாரி என்னால் எதுவுமே பண்ண முடியாது, பயங்கர பெரிய ஒரு கட்டமைப்பு அந்த ஃபேமிலிக்குள்ளே அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும், ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு யாருன்னா யோசிக்கிறாங்களா? யாருமே யோசிக்க மாட்டாங்களே, நிஜமாலே ஏன் அவங்க அப்படி இருக்காங்க? அப்படி அவங்க இருக்காங்களா, இல்ல அப்படி அவங்க தள்ளப்பட்டாங்களா அந்த சிச்சுவேஷனை, இல்ல ஒரு இந்த கோவம் இது எல்லாமே அவங்க ஷீல்டா பயன்படுத்திக்கிறாங்களா? தன்னோட குடும்பத்தை கட்டி காப்பாத்துறதுக்கான ஒரு அரண் வந்து இந்த கோவம். ஒருவேளை நம்ம இந்த கோவத்தை ஷீல்டு வைக்கலன்னா ஆண்களோட வந்து என்ன சொல்றது, ஒரு விளையாட்டுத்தனமோ இல்ல வந்து பொறுப்பு இல்லாதத்தனமோ இந்த குடும்பத்தை சிதைச்சிரும், குடும்பம் ஒண்ணும் இல்லாம போயிடும். அதனால இதை நான் கோவமா வச்சு என்ன நீங்க தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல, இந்த குடும்பத்தை வந்து நான் காப்பாத்துவேன் அப்படின்னு நினைக்கிற பல அம்மாக்களோட ரெப்ரசன்டேஷனா தான் வந்து ரோஜா மேம் கேரக்டர் எழுதணும்னு நினைச்சோம். அந்த கேரக்டர் எழுதும் போதே வந்து இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தங்க வந்து தேவை அப்படிங்கிறது தோணுச்சு.
அப்பதான் வந்து ஒரு நரேன் தான் வந்து ரோஜா மேம் ஆப்ஷன் சொன்னாரு. செம்ம ஆப்ஷனா இருக்கு, சூப்பர், உடனே போலாம்னு. அவங்க கேட்ட உடனே இது எனக்கு ரியல் லைஃப் கேரக்டர் மாதிரி இருக்கு. நான் வீட்டில் இப்படிதான் என்ன எல்லாம் டெரர்னு நினைச்சுப்பாங்க, நான் பாலிடிக்ஸ்லாம் இருக்கிறதுனால ஆனால் வந்து நம்ம ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர், என் பசங்க மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்கு, என்ன பாக்குற மாதிரியே இருக்கு நான் பண்றேன் அப்படின்னு. அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் இனிஷியலி கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா நம்ம ஒன்று எழுதியிருக்கோம், என்னன்னா ரியாக்ஷன்ஸா ஒரு சில இதெல்லாம் எழுதியிருப்பேன். இப்போ எப்படின்னா ரியாக்ஷனா தான் நான் எழுதுவேன். நான் யோசிக்கும் போதே வந்து நான் வந்து அவ்வளோ பேருக்கு, நம்ம ஆளுங்களுக்கு அவ்வளோ பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நம்ம சொந்தத்துல ஒருத்தங்க வேற ஆளுங்களை கல்யாணம் பண்ணா ஹிஹி வரேன் போங்க சொல்றீங்களா அப்படின்னு எனக்கு அந்த இடத்துல சிரிக்கணும். ஹிஹி வரேன் போங்க அப்படி சொல்லணும். எனக்கு இது வந்து அப்படி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட நம்ம போய் இப்படி நடிச்சு காட்டலாமான்ற ஒரு பயம் சொல்லுவாங்கல்ல. எனக்கு அது எங்க சிரிக்கணும்ன்றதை நான் டிசைட் பண்ணி சொல்லுவேன். அப்படிலாம் எதுவுமே சொல்ல நம்ம என்ன சொன்னோமோ, இந்த கேரக்டரை நான் எப்படி கன்சீவ் பண்ணியிருந்தனோ அதை அப்படியே வந்து ரோஜா மேம் வந்து பண்ணாங்க. ஒரு விஷயங்கள் கூட மாறாம என்ஹான்ஸ் தான் ஆச்சு. இப்போ ஒரு இதாக இருக்கும், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க, உனக்கு ஓகே அவ்வளவுதான் அப்படின்னு அந்த ஸ்மைலை வந்து ஒரு எலமெண்டா வந்து அவங்க அழகா யூஸ் பண்ணாங்க. அதை நம்ம மேம் இந்த இடத்துல இப்படி சிரிச்சுட்டு இப்படி சொல்லுங்க மேம் அப்படின்னு அதை அப்படியே பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், வந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளா நம்ம விஷனை சப்போர்ட் பண்ணது ஒன்று இருக்குல்ல. இவன் நடிப்பு சார்ந்துதான் ஒரு சில விஷயங்களை வந்து டிராமாவை கிரியேட் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம சேத்தன் சார் அப்போ அந்த உள்ள போகிற சீன்ல நீங்க கோவப்பட்டு இப்படி உள்ள போயிடுறீங்க சார், இப்படி வந்து திரும்பி தெரியலடா அப்படின்னு உடனே அந்த பாடி மாறணும் சார் அப்படின்னு. ஓகே, அவர் எதுவுமே நம்ம ஒரு ரொம்ப ஜூனியர், அவர் அவ்வளோ சீனியர், நம்ம ஒன்று சொல்றோம் அப்படிலாம் இல்லை, இவன் இதுதான் சப்போர்ட் பண்ணியிருக்கான், இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு வந்து எல்லாருமே பண்ணாங்க. ரோஜா மேம் வந்து அதுல ஒரு லெவல்ல அதை பயங்கரமா பண்ணிட்டாங்க. சூப்பர். ஸோ எனக்கு அந்த எமோஷன் சீன்ஸ் அவங்க பர்ஃபார்ம் பண்ணது, அதை தாண்டி அந்த ஹியூமர்ன்றது இப்போ நீங்க சொல்ற சீன் ஆகட்டும், இன்னொரு இடத்துல வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலிக்கு போகும்போது ஆட்டோ விட்டு இறங்குவீங்க, என்னடா அது கோட்டு கோமலி மாதிரி நீ மட்டும் தனியா தெரிய போறப்பாரு அப்படிம்பாங்க. ஆனா நீங்க மட்டும் தான் அவங்களோட இவங்க 2 பேரும் தான் தனியா தெரிவாங்க. அப்போ ரம்யா வந்தோடனே ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஒரு ரியாக்ஷன், ஒரு ஹாய் அந்த ரியாக்ஷன் ஒன்று. அதே மாதிரி வெளியே வந்துட்டு இவரால் தான் எனக்கு இப்படி ஆச்சுன்னு ரிஃப்ளெக்ட் ஆகி யார் வேணாலும் கட்டி கொடுப்பேன், இவன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேதன் சார் வரும்போது இவங்க தனியா ஒன்று ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆஹா கல்யாணம் நிக்க போகுது அப்படின்ற மாதிரி. இந்த விஷயங்கள், இந்த 2 விஷயங்கள் பத்தி பேசலாம். ஆக்சுவலி இன்னும் 2-3 விஷயங்களை நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகே, அவங்கள வந்து என்னன்னா நடுவில் வந்து என்னன்னா போக போக பயங்கர டெரர் மம்மி ஆயிட்டாங்க. எங்களுக்கு வந்து ஐயோ திரும்ப இவங்களை ரிவைவே பண்ண முடியாதோ, ரிவைவ் பண்றதுன்னா இவங்களை எக்ஸ்ட்ரீமுக்கு பீக்குக்கு கொண்டு போயிட்டு அப்புறம் அதுல இருந்து மனமாற்றம் ஏற்படுறதுன்றது ரொம்ப டஃபா போயிடுமோ அப்படின்னு. ஏன்னா அந்த மண்டபத்துக்குள்ளவே இங்க ஒண்ணு வரும், உள்ள கடைசியா ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு வச்சிருந்தோம், அதெல்லாம் வந்து பிரிச்சுட்டாங்க. இப்ப நீங்க 2 பேர் பண்ண சீனே ஒண்ணு இருக்கும், கண்ணாடிக்கு முன்னாடி பண்ணதெல்லாம், அந்த சீன்லாம் வந்து மேம் பார்த்துட்டு வந்து எங்கிட்ட சொன்னாங்கல்ல, எனக்கு வில்லன் ஒண்ணு பண்ணணும்னு ஆசையா இருக்கு, அதை பார்த்து அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப டெரர் இதுவாயிட்டாங்க. அந்த கேரக்டர் வந்து செம்மையா உள்ள வாங்கிட்டாங்க. இப்ப பையன் இருக்கான், அவனுக்காகவும் நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணோம், அதே சமயத்துல நம்மளோட எந்த ப்ரைடையுமே வந்து விட்டு கொடுக்கூடாது. அப்ப நீங்க கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் வரும்போதெல்லாம் கூட இப்ப அம்மா எப்படின்னா பையனுக்காக காம்ப்ரமைஸ் ஆகணும்னு தோணுது, ஆனா ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுக்க மாட்டேங்குது. எப்படி சொந்தக்காரங்க முன்னாடி போயிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறது, இது பண்றதுன்ற அந்த ப்ரைடு வந்து அவங்களுக்கு இடிச்சுக்கிட்டே இருக்கு. இதை வந்து அவங்க ஆக்டிங்ல பின்னிட்டாங்க. அது அப்படிதான் சொல்லணும். அப்படியே இப்ப அவர் வந்து மங்கபாபு வந்து பத்திரிகை கொடுத்துற அந்த சாங் போகாதா சாங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷன் இருக்கும், அதுலேயே வந்து அவங்க அவ்வளோ விஷயத்த ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. வந்து பேசும்போதே சேத்தன் சார் சொல்லும் போது பயங்கர பிரில்லியண்டா நடிச்சிட்டாங்க அவங்க. அடுத்து ரம்யா. ஸோ ரம்யா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள சோஷியல் மீடியாலையும் நிலவுக்கு என் மேலே நடி கோவம் படத்தெல்லாம் நம்ம பார்த்துருந்தாலும், இந்த ஆங்கிலோ இந்தியன் கேரக்டர் மேஜிக் கன்சால்வஸாக பார்க்கும்போது அவ்வளோ கன்வின்சிங்கான ஒரு விஷயம் இருந்தது. ஏன் அதை நான் குறிப்பாக கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் ஆடுகளை மாதிரியான படம் பண்ணும்போது டாப்ஸி யாருன்னே நமக்கு தெரியாது, அவங்க நார்த்லேருந்து வந்திருக்காங்க, உண்மையாகவே அவங்க ஆங்கிலோ இந்தியனா அப்படின்ற ஒரு இதுதான் நமக்கு இருந்திருக்கு. ஸோ ஏன்னா அப்படி அது வரைக்கும் பார்க்காத ஒருத்தவங்களை நம்ம காட்டும்போது நமக்கு ஈஸியாக நம்ம கன்வின்ஸ் பண்ணிட முடியும். ஆனால் இவங்களை நம்ம பார்த்துருக்கோம், முந்தைய படத்தில் பார்த்துருக்கோம், அவங்க சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கோம், அவங்க இந்த ஊருன்றது தான் தெரியும். ஆனால் அவங்கள ஆங்கிலோ இந்தியனா காட்டுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் அது நீங்கள் காட்டின விதமும் அது அவங்க பர்ஃபார்ம் பண்ண விதமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எழுதின அந்த மேஜிக்கு ரம்யா அழகாக வந்து பொருந்தினது எப்படி? ஆடிஷன்ஸ் வந்து முதல்ல பண்ணோம்.
ஏன்னா யுவராஜ் சார் சைட்லேருந்து தான் வந்து அவங்க ரம்யா வந்து இந்த கேரக்டருக்கு வந்து கரெக்டாக ஆப்டாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, நீங்கள் அவங்க ஆங்கிலோ இந்தியன் மாதிரியே இருப்பாங்க, நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா வெவ்வேறு ஆப்ஷன்ஸ் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரம்யாவை டெஸ்ட் பண்ணப்போ அவங்க ரொம்ப நல்லா நடித்தாங்க. அவங்களோட ஆடிஷன் டேப் வந்து பார்க்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு கிராஃப் ஒன்று இருந்தது. நம்ம இந்த மீட்டர் வந்து அவ்வளோ அழகாக பிடிச்சாங்க. அவங்க ஒரு மீட்டரில் நடிச்சாங்க, இல்லைங்க இன்னும் இந்த மீட்டரை இந்த இடத்துல ஏற்றுங்க, இந்த இடத்துல இருக்குன்னா அது அழகாக வந்து அதை இது பண்ணப்போ இவங்க பெர்ஃபார்மன்ஸாக செம்மையாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. ஆனால் என்னன்னா ஆங்கிலோ இந்தியன்னாலே நமக்கு டிப்பிக்கலாக என்ன வந்து இந்த சுருள் முடிவு வந்து நமக்கு வந்து ஏன் ஃபிக்ஸ் ஆச்சு, எதுக்காக சொல்லி எல்லா ஆங்கிலோ இந்தியன்ஸ் கேர்ள் இருக்காங்கன்னா இல்லை, ஆனால் நமக்கு அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் இந்த லுக்காக இவங்க எப்படி செட் ஆவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு லுக் டெஸ்ட் வச்சு பார்த்தோம் அவங்கள வந்து. ஏன்னா அவங்களோட நிறைய இன்ஸ்டாகிராம் இமேஜஸ்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு டிப்பிக்கல் ஒரு தமிழ் பொண்ணா ஒரு சில இமேஜஸ்லாம் வந்து இருந்தது. இவங்க தமிழ் பொண்ணா கரெக்டாக இருக்காங்க, ஆங்கிலோ இந்தியனா எப்படி இருப்பாங்கன்னு போது தான் ஒரு லுக் டெஸ்ட் பண்ணோம். அவங்கள கேர்ள் பண்ணி அந்த இது பண்ணி நானுமே வந்து சிஎஸ்கே வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று அந்த வீட்டோட மொட்டை மாடியில் வச்சு எடுத்து பார்த்தப்போ தான் ஓகே மேஜிக் ஹஸ் அரைவ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கேரக்டருக்கு உள்ளே வரும்போது இந்த கேரக்டருக்கு வந்து ஆக்சுவலி ஒரு ஈஸியாக இந்த கேரக்டர் ஆடியன்ஸை இரிட்டேட் பண்ணிடக்கூடிய ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற கேரக்டர் தான். எதுக்கு இந்த பொண்ணு சும்மா கோவப்படுது, ஆக்கிபாட தூக்கி வந்து அடிக்குது, பஸ்ஸில் திட்டி கீழே இருக்குது, இங்கே போனது, அப்படி ஈஸியாக இரிட்டேட் பண்ணிடக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அது வந்து ஒரு ஃபைன் மீட்டர் தான். எப்படி அந்த ஜமால ஒரு சின்ன மீட்டரோ அந்த மாதிரி இது ஒரு சின்ன மீட்டர் தான். இங்கிட்டு போயிடுச்சுன்னா இது இங்கிட்டு போய் அதை வந்து ரொம்ப கான்சியஸாக ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு வந்துச்சு. அவங்க எதனா கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அந்த இரிட்டேஷன் மீட்டருக்குள்ளே போயிடுது, வாங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஆனால் நம்ம என்ன சொன்னாலுமே அது ரொம்ப அழகாக அந்த மீட்டரை வந்து அவங்க கரெக்டாக வந்து பிடிச்சாங்க. ஸோ வந்து அதை நான் இருக்கிறதுல இதை ஹேண்டில் பண்ண வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது வந்து அந்த கேரக்டர் தான். ஏன்னா அவங்க எனக்கு என்னன்னா மேஜிக்கை வந்து கடைசியாக பார்க்கும்போது எல்லாருமே ரசிக்கணும். மேஜிக் சைடில் இருக்கிற உண்மையுமே வந்து நியாயத்தை வந்து எல்லாருமே பேசணும். ஆமாம், அந்த பொண்ணு கோவப்படுறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிற அந்த நியாயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இருந்தது. அதை ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணோம். ஸோ ஒரு ரம்யா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் உள்ளே வரும்போது அவங்க வந்து நிறைய அவங்கக்கிட்ட ஒரு அவைலபிள் டைம் வந்து இருந்துச்சு. நம்ம ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்லாம் போயிருந்தோம்னா கண்டிப்பாக எதனா மாட்டிட்டு நம்ம டேட்டில் அவசரமாக நம்ம நினச்சதை பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனால் இவங்க உள்ளே வரும்போது நிறைய ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைச்சிது. அவங்களுமே இந்த கேரக்டருக்காக வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அதுக்காக வந்து கொடுத்தாங்க. ஆங்கிலோ இந்தியனாவே அவங்கள தன்னை பிளேஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஸ்லாங்லாம் கூட ஸ்பாட்லேயே எப்படி வந்து இது பண்ண முடியும், டப்பிங்கில் கூட ஒர்க் பண்ணலாம், பட் ஸ்பாட்லேயே ஆங்கிலோ இந்தியன்ஸோட சேர்ந்து அதை ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக அதை வந்து கேரி ஓவர் பண்ணியிருந்தாங்க. படம் ஃபுல்லாக நீங்கள் அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அது கடைசியாக கன்வின்சிங்காக இருப்பாங்க. ஓகே ஆங்கிலோ இந்தியனா, ஏன்னா அவங்க ஆங்கிலோ இந்தியனா நம்பினாதான் இந்த கதை. கரெக்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து அதுதான். ஏன்னா ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை ஒரு தெலுங்கு பையன் லவ் பண்றாங்க. நம்ம தெலுங்கு பையன் ஆகிறதுக்கு நமக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். பட் அவங்க கன்வின்சிங்கா இருந்தது வந்து எல்லாருக்குமே ஒரு கட்டத்துக்கு மேல தான் கன்வின்சிங் ஆச்சு. பட் ரம்யா ஒரு பயங்கர பர்ஃபார்மர், கன்வின்சிங்கான ஒரு பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு ரம்யா. அவரோட டெடிகேஷனுக்காக, ஹார்ட் ஒர்க்காக ஷில் கோ பிளேசஸ். அது வந்து பெரிய நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா. அவங்க ஒரு ஏன்னா அவங்க டான்ஸரும் கூட, ஸோ ஆடியன்ஸோட தன்னை ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே அவங்க கிட்ட இருக்கு. ஷீஸ் ஹியர் டு ஸ்டே. அவங்க பெருசா பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. சூப்பர்ண்ணா. ஸோ முக்கியமாக இப்போ அரசியல் சார்ந்த வசனங்கள் நிறைய இருக்குது. அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்ல டைலாக் தான், உனக்கு மாவு கடை வச்சு கொடுத்தேன் ஓன் ஜாதிக்காரன்னா, மாவு வாங்குற எல்லாரும் ஓன் ஜாதிக்காரனாங்கும்போது இன்றைக்கி தேட்டரில் பயங்கரமான ஒரு அப்ளாஸ் கிடைக்குது. அது ஒன்று. இன்னொன்று, ரம்யா மேஜிக்கோட வீட்டில் வந்து ஒரு தமிழ் கை வந்து இவங்களை இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கும்போது அவங்க சொல்லுவாங்க, கிராண்ட் டாட்டர் ஆஃப் ராண்டி வில்கின்ஸ் இஸ் கோயிங் டு மேரி எ தமிழ் கை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்குது, கேட்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ என்ன தமிழ் ப்ரைடு அது இதுன்னு இங்கே இருக்கவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம தேட்டரில் வந்து பயங்கரமான ரெஸ்பான்சஸ் இருந்துச்சு. குறிப்பாக இந்த 2 டைலாக் பற்றி பேசலாம். இப்போ அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நான் வரேன். எனக்கு என்றைக்குமே வந்து தமிழ் சமூகத்துக்குள்ளே நிறைய வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அந்த சமூகத்து மேலே இவங்க வந்து ரொம்ப ஜாதி பற்றா இருக்காங்க அப்படின்னு நிறைய பேரை நீங்கள் குறை வச்சாலுமே, இன்னும் பெரும்பான்மை சமூகம் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக அதெல்லாம் வந்து சாதி கட்டமைப்பெல்லாம் வந்து ரொம்ப தப்பு, அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பெரும்பான்மையான ஆட்களுமே வந்து இங்கே இருக்கிறாங்க. அவங்களோட அந்த இதுதான் இந்த வசனங்களுக்கெல்லாம் அவங்க கை தட்டினது.
இப்ப என்னோட டைலாக் வந்து அந்த இடத்துல இன்னும் நிறைய எவ்வளவு விஷயங்கள் ஒன்னா பேசியிருக்கலாம். இப்ப இவங்க சொன்னது வந்து மாவு கடை மேட்டர்ல இப்ப சொன்ன அவங்க லென்த்தா சொல்லுவாங்க, வச்சு மாவு கடைக்காரன் எங்க மாவு கடை வச்சு கொடுத்தது என் ஜாதிக்காரன் தான், அவன் இல்லைன்னா நான் இந்த இதுவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இவங்க சொல்லுவாங்க ஒரே டைலாக் தான், உங்ககிட்ட உனக்கு மாவு கடை வச்சு கொடுத்த உன் ஜாதிக்காரன் தான், உங்ககிட்ட மாவு வாங்கினவன் எல்லாம் உன் ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அதுக்கப்புறம் எவ்வளவுன்னா சொல்லியிருக்கலாம், இந்த வீடு வந்து ஏதோ இப்ப இந்த இந்த சோஃபால இன்னொரு இந்த ஜாதிகாரனோட இது இருந்திருக்கும், அந்த டிவி இன்னொரு ஜாதிகாரன் அது இருந்திருக்கும், இந்த பெயிண்ட் ஒரு ஜாதிகாரன் இருந்திருக்கும், எல்லாரும் கலந்ததுதானே இந்த கலர், இப்படி எல்லாம் எவ்வளவு விஷயங்கள் வந்து பேசிக்கலாம். ஆனா அந்த ஒரு விஷயம் எனக்கு போதுமானதா பட்டுச்சு. ஏன்னா நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், இதுல இருந்து உங்க டிஸ்கஷனை தொடங்குங்க அப்படிங்கறதான். இதுல இருந்து நீங்க சிந்திச்சு பாருங்க. இது வந்து மாவுக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமான இதுவுமே இருக்கும். என்னென்னலாம் நம்ம கன்சியூம் பண்றோமோ எல்லாத்துமான விஷயங்கள்லையுமே இது இருக்கு. எல்லாரும் கலந்ததுதான் இந்த சமூகம், எல்லாரோட உழைப்பை சார்ந்ததுதான் சமூகம். இன்னைக்கு நம்ம தட்டுல ஒரு சாப்பாடு இருக்குன்னா அதுக்குள்ளவே நிறைய சமூகங்கள் வந்து இருக்கு. ஸோ எல்லா வேற்றுமைகளையும் விட்டுட்டு நம்ம ஒன்னா அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியா வச்சது தான் அந்த வசனம். அதை வந்து பயங்கரமா ரிசீவ் பண்ணாங்க அவங்க. பார்த்த எல்லா இடத்துலையும் அதை கிளாப் பண்ணாங்கன்றது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப எல்லாருக்குமே இந்த சிந்தனை வந்து இருக்கு. இன்னமும் வந்து இங்க இன்டர் ரிலீஜன் இன்டர் காஸ்ட் மேரேஜ்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ இதை பத்தியும் பேசுறோமோ இவ்வளோக்கு எவ்வளோ இதுல இருக்கிறதையும் நம்ம கொஞ்சம் அவங்கள பாராட்டி வெரி குட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்க, கமான் அன்பு அப்படின்னு சொன்னாதான் அவங்களும் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போவாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அது ஒரு மாதிரி நகர்ந்து போகும். ஸோ அதுக்கான தொடக்கமாக தான் இருந்தது. இந்த சைடுமே அவங்க அப்படியா தான் இருந்தது. ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்லையுமே அந்த விஷயங்கள் வந்து நிறைய வந்து இருக்கு. ஏன்னா அவங்க இதுக்குள்ளே தான் அவங்க அதுலேயுமே வேற வேற மேரேஜஸ்லாம் நடந்திருக்கு. அவங்க இன்டர் ரிலிஜனா பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. ஸ்டில் அதுல அந்த ப்ரைடை ஹோல்ட் பண்ற ஆட்கள்லாம் இருக்காங்க. இது வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸே என்கிட்ட சொன்னாங்க. இப்போ எங்களோட ஜென்ரேஷன்ல எல்லாமே மாறிடுச்சு, பட் எங்களோட கிராண்ட் மதர் கிராண்ட் டாட்டர்லாம் கிராண்ட் ஃபாதர்லாம் இருக்கும்போது அவங்கெல்லாம் வந்து பயங்கரமா இந்த விஷயங்களை இது பண்ணுவாங்க, தமிழ் கைஸை வந்து இப்படிதான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் இருந்தது. அந்த ஆங்கிளையும் இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதான். ரொம்ப சிம்பிளா ஒரே விஷயம் தான். இது ரெண்டுத்துலையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ப்ரைடு, இது எல்லாத்துக்குமே மேல லவ் அன்புன்றது வந்து ரொம்ப மேலோங்கி இருக்குது. அதை பாருங்க அப்படிங்கிறதா இந்த 2 வசனத்தோட ஒரு பேஸா வந்து நான் பாக்குறேன். அதை வந்து மக்கள் நல்லா வெல் ரிசீவ் பண்ணிட்டாங்கன்றதான் அந்த இடத்துக்கு கிளாப் பண்ணது. அதே போல ரிலேஷன்ஷிப் கப்பிள் இது சம்பந்தமான விஷயங்களை ரம்யா பேசுற நிறைய இடங்கள்ல வந்து நல்ல கிளாப் வந்தது. ஒண்ணு வந்து பிடிக்குங்கிறதுக்கும் லவ்வுக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்ட்டு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டா எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ அந்த அந்த ஏஜ்ல இருந்து கடந்து வரும்போது ஒரு பொண்ணு நம்ம கை கொடுத்தாலே லவ்ன்ற ஜோன்ல தான் நம்ம எல்லாரும் வளர்ந்து வந்திருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அது எனக்கு எடுத்துக்க முடிஞ்சது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஒரு கப்பிள் வரும்போது அடாப்டிங் தானே விஷயம், உனக்கு பிடிச்சதா நீ அடாப்ட் பண்ணிக்கோ, எனக்கு பிடிச்சதா நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன், அப்படி ரெண்டுமே செட் ஆகிடும், நம்ம தனியா போய் வாழ்வோம் அப்படின்றது இது ரொம்ப கேட்கும்போது சிம்பிளா இருக்கு. ஆனா இதுக்குள்ள ரொம்ப பெரிய ஒரு விஷயம் வந்து இருக்கு ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள வரும்போது. இந்த 2 வசனம் பத்தி பேசலாம். லவ் விஷயங்கள் அப்படின்னும் போது எல்லாமே நம்ம சொந்த வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அடிபட்டு வந்திருப்போம். நீங்க சொன்ன மாதிரி தான். அவங்க கிட்ட நம்ம நல்லா பேசினாங்கன்னா லவ்னு நினைச்சுப்போம், சிரிச்சு பேசினாங்கன்னா லவ்னு நினைச்சுப்போம், ராத்திரிலாம் நம்ம கூட டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா லவ்னு நினைச்சுப்போம். இப்படிலாம் இது பண்ணி என்ன பண்ணுவோம்னா அவங்களை தொல்லை பண்ணுவோம். அவங்கள அப்ப இவ்வளவு பண்ற அப்ப லவ் இல்லையா அப்படின்னா வந்து இப்ப என் மனைவியே நல்லா அப்படி தொல்லை பண்ணிருக்கேன், இவ்வளவு பேசுறல இவ்வளவு வரல வெளில வரல, அப்ப இது லவ் இல்லையா? பிடிக்கும் லவ்வுக்கும் வேற டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்கே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் அந்த ஜோனுக்குள்ளதான் இருக்கும். நான் இப்ப வந்து நீங்களாம் இருக்கீங்க அப்படின்னு இல்லை, நானே இருந்தேன், நம்மளும் இருந்திருக்கோம். எல்லாருமே இந்த விஷயத்த புரிஞ்சுப்போம் அப்படின்றதான். ஏன்னா பெண்கள் வந்து நம்ம கிட்ட பழகிற விதம் வந்து அவங்க வந்து ஒரு கிளியரா ஒரு லைனை டிரா பண்றாங்க அப்படின்னு வந்து நான் நம்புவேன். ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க ஒரு சில விஷயங்கள். ஒரு ஆண் கிட்ட எப்படி பழகணும், என்ன இது பண்ணணும், என்ன இன்டென்ஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து கிளியர் கட்டா தெரியும். அவங்களுக்கு வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம். அந்த மாதிரி இப்போ பிடிச்சிருக்கு அடுத்த ப்ராசஸ் கொண்டு போகணும்னா அவங்க அதை ஸ்லோ டவுனாக தான் கொண்டு போவாங்க. யாருமே வந்து அவசரப்பட்டு நம்ம ஆண்கள்லாம் இப்ப பார்த்தோன்னே சொன்னா நம்புறீங்க அந்த மாதிரிதான். இப்ப வந்து பார்த்தோன்னே நமக்கு காதல் வந்துரும். ஆனா அவங்களுக்கு வருமானா அப்படிலாம் வராது. அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்களை மேக் ஷூர் பண்ணுவாங்க. நான் சொல்ற மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள். என்னோட 2 கதையிலுமே வந்து பெண் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எழுதியிருக்கேன். ஸோ அவங்க அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டைம் கண்டிப்பாக எடுக்கும். பிடிக்கும்க்கும் லவ்வுக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குது, அதை ட்ராவல் பண்ணி வரணும். மேஜிக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு ட்ராவல் பண்ணி வந்து. ஆனால் பெண்கள் ஒரு கட்டத்தில் ட்ராவல் பண்ணி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த பாயிண்ட்ல இருந்து அவங்களை நீங்க கெட் பேக் பண்றதுன்றது ரொம்ப டஃப் தான். அது வர்றது டஃப். ஆனா வந்துட்டாங்கன்னா அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க நிறைய ரிலேஷன்ஷிப்ல. அந்த விஷயத்தை தான் நம்ம இதுல கொண்டு வர முயற்சி பண்றோம். ஒரு இதுல சொன்னாங்க, ஒரு ரிவ்யூல பேசும்போது கூட அது வேற மாதிரி ஒரு விஷயமா சொன்னாங்க. இவன் பிடிக்குதுன்றா இவன் பிடிக்கலன்றானே, அங்கவே கதை முடிஞ்சு. அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே குழப்பம் இருக்கும். இந்த கதையோட இதுவே வந்து கன்ஃபியூஷன் தான். இது வந்து எனக்கு வேணுமா வேணாமா, எனக்கு வேணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என் ஃபேமிலிக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்குல்ல, இந்த குழப்பம் தான் இந்த கதை. ஒரு தின் லைன்ல ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம இது பண்ண முற்பட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ரெண்டாவது விஷயம் வந்து இந்த இங்க இங்க வேற இன்டர் ரிலிஜன், இன்டர் காஸ்ட், இந்த இன்டர் ஸ்டேட், இந்த மாதிரி மேரேஜ்கள் எல்லாம் பெரிய விஷயமே அடாப்ஷன் தான். சண்டை வந்து எப்போ வரும்னா லவ்வை விட கல்யாணம்னு வரும்போது எல்லாருக்கும் பயங்கர பெரிய சண்டை வரும். ஏன்னா உங்க வீட்டு முறை அது அப்படிங்க, அதுல வந்து பயங்கரமா 2 பேரும் விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அதையும் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த டைலாக். உனக்கு என் கல்ச்சர் பிடிச்சதுன்னா நீ வா, உனக்கு பிடிச்சதுன்னா நான் வரேன், அப்படி இல்லைன்னா நம்ம தனியா போயிருப்போம். ஏன்னா இங்க வந்து ஒரு மத மாற்றன்றதோ இதுவோ வந்து கம்பல்ஷன் வந்து கிடையாது. இப்போ என்னோட லைஃப்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்க ஆன்டி மாமியார்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சூப்பராக சொன்னாங்க, நீயும் கன்வெர்ட் ஆகணும்ப்பா, அவங்களும் கன்வெர்ட் ஆகக்கூடாது, நீங்களா இருங்க, நாங்களா இருங்க, 2 பேரும் ஹாப்பியா இருங்க, 2 பேருக்கு பிரச்சனை 2 பேர் தனியா இருங்க, 2 பேரும் ஹாப்பியா இருங்க. சூப்பரான ஸ்டேட்மெண்ட்ல அந்த விஷயத்தை இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது. இந்த கேரக்டர் நீங்க உங்க மாமியாரோட கேரக்டர் தான் வந்து இதுல மேஜிக்கோட அப்பாவோட கேரக்டர் ரிசம்பிளன்ஸா கிட்டத்தட்ட இருக்கலாம். ஏன்னா அவர் எல்லாத்துக்குமே ரொம்ப ப்ரொக்ரெசிவான இருப்பாரு. லவ் பண்றீங்களா பண்ணுங்க, நான் சொல்றதுக்கு என்ன, நான் கன்வெர்ட் பண்ணலாம், நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப பாசிட்டிவ். இது எங்க 2 வீட்லயுமே நடந்துச்சு. ஓகே, எங்க அப்பாவும் அதுதான் சொன்னாரு, இவங்களுமே எங்க மாமியாரும் அதுதான் சொன்னாங்க. 2 பேரும் பயங்கரமான எங்க மாமியார்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவங்க என்ன எந்த விதத்திலுமே எதுக்குமே இது வரைக்கும் அந்த கம்பல்ஷனும் அந்த இதுக்குள்ள வந்து போட்டதே கிடையாது. அதெல்லாம் பாருக்கு 2 பேர் கன்வெர்ட்லாம் ஆகணும். இதுல என்ன நீங்க இப்ப அங்க வேணா ஆண்டி 2 முறைப்படியும் கல்யாணம் பண்ணலாம், இல்ல இந்த முறைப்படி கல்யாணம் பண்ணா கன்வர்ஷன்லாம் வேணும், அதனால அது வேணாம், உங்களுக்கு என்னவோ அதுவே பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஆனா இப்ப இந்த சைட் ரெஜிஸ்டரும் பண்ணும் இதுக்காக. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ப்ரோக்ரஸிவான ஆட்கள் பயங்கரமா இருக்காங்க. இப்ப எங்க அப்பாலாம் ஒண்ணு சொன்னாரு, ஊரு என்னப்பா சொல்லும் அப்படின்னு ஒண்ணு கேட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு மேட்டர் சூப்பரா சொன்னாரு, ஊர் நல்லா வாழ்ந்தாலும் எதனா சொல்லப்போது இது பண்ணல சொல்லு, யார் என்ன சொன்ன என்ன, உங்க ஹாப்பினஸ் தானே முக்கியம், நீ ஹாப்பியா இருப்பா அப்படின்னா. அடடா இப்படியும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த கேரக்டர்ஸ் மூலமா சொல்ல வர்றது. சூப்பர்ண்ணா. அப்ப இவங்க 2 பேரோட விஷயம் தான் ரான் டிம்மின்ஸோட கேரக்டரைசேஷன் வச்சுக்கலாம். இன்னொன்னு டிப்பிக்கலா ஒரு சில விஷயங்களை பிரேக் பண்ணணும்னு யோசிச்சேன். இப்ப எப்பயுமே வந்து பெண்ணோட சைட்ல தான் பிரச்சனை இருக்கும். அவங்க அப்பா பயங்கர டெரர், ஒத்துக்க மாட்டாரு, இது பண்ண மாட்டாரு. பையன் வீட்டுலன்னா ஈஸி, டக்குன்னு போனோடனே அம்மா லவ் பண்றியா, சூப்பரா வாடா அப்படின்னு இப்படி இருக்கும்ல. இது அப்படியே ரிவர்ஸா தூக்கி போடலாம். பையன் வீட்டுலதான் பிரச்சனை, பொண்ணு வீட்டுல பயங்கர சில் அப்படின்னும் போது தான் எனக்கு ஆங்கிலோ இந்தியன் பயங்கரமா ஹெல்ப் ஆச்சு. அவங்க பேசிக்காவே நிறைய பேர் கொஞ்சம் பேர் அப்படி ப்ராட் மைண்டடா இருக்காங்க அப்படின்னும் போது அப்படி ஸ்விட்ச் பண்ணணும்னு யோசிச்சது தான் இது. சூப்பர். ஓகேண்ணா. ஸோ இப்போ நீங்க ஃபேமிலி பத்தி சொன்னனால, அவங்க ஒய்ஃப் எந்த ஊரு? என்னோட ஒய்ஃப் வந்து இங்க சென்னை அம்பத்தூர் தான் அவங்க. ஓகே. ஆனா அவங்களோட பூர்வீகம் வந்து காஷ்மீர். காஷ்மீரா? ஆமா, காஷ்மீரா? ஆமா. என்னன்னு அவங்க அப்பாவோட பூர்வீகம், அவங்க அப்பா வந்து காஷ்மீரி, அம்மா வந்து இங்க. அவங்களே வந்து 2 ஸ்டேட்ஸ் மாதிரி தான் அவங்களோட இது. ஸோ அது ஒரு பயங்கர ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது. அதை வச்சு ஒரு தனி கதை இருக்கு, நம்ம அதை பத்தி சூப்பரா இருக்கு. இது கேட்கும் போதே அம்பத்தூர் காஷ்மீர், ரைட். ஸோ அது தனியா ஒரு தடவை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாருமே சொல்றது என்னன்னா, படம் ப்ரிவியூ, அதுக்கு முன்னாடி தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் பார்த்து பேசின வீடியோஸ், இன்னைக்கு மக்கள் செலிப்ரேட் பண்றது எல்லாமே படத்துல அவ்வளவு விஷயங்கள் ஹைலைட்டடா இருந்தாலும் கடைசி ஆஃப் அன் ஹவர் இதுதான் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னு இருக்கு, பஞ்சதந்திரத்துக்கான ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்கு. ஸோ கமல் சார் இன்ஸ்பயர் பண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. வெவ்வேறு லாங்குவேஜ்ல அவர் அங்க பேசுறாரு. ஸோ சிங்கிள் ஷாட்ல இருக்கு. ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்கு. இந்த பாராட்டு, இந்த கமல் சார் படத்தோட டயனாவை வந்து கம்பேர் பண்ணி பேசுறது, இதெல்லாம் கிரியேட்டரா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கிளைமேக்ஸ் வந்து இப்போ கிளைமேக்ஸ் காமிக்கலா இருக்கலாம் அப்படின்னு யுவராஜ் ப்ரோவோட செஷன் போது இது போயிட்டு இன்னைக்கு வரைக்குமே என்னால் நம்ப முடியல. அது யாருன்னா சொன்னாங்கன்னா நம்புவாங்களான்னு கூட தெரியல. 2 மணி நேரத்தில் எழுதுனது தான் அந்த கிளைமேக்ஸ். இன்னைக்கு என்னாலே வந்து அதை சுத்தமா ஒரு வார்த்தை கூட ரீரைட் பண்ணவே இல்லை. இது வந்து அவங்க இப்படி காமெடியா கிளைமேக்ஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே போய் ஒரு நைட் ஒரு படுத்துட்டே இருந்தா திடீர்னு
ஒரு யோசனை வந்து கடகடன்னு ஓடி போய் எடுத்து லேப்டாப் எடுத்துனா ஒரு 11:30 ஆரம்பிச்சா ஒரு நைட்டு 2:30 நடுவில் ஹிந்தி டைலாக் மட்டும் என் ஒய்ஃபை கூப்பிட்டு இதுக்கு என்ன இது பண்ணும் அப்படின்னு வந்து நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க தான் அந்த இதுக்கு வந்து எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு இந்த விஷயம் வரணும் இது சொல்லுங்க அப்படின்னு அவங்க அப்படி என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே வந்து எழுதி ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள அரைவானது தான் அந்த கிளைமேக்ஸ். சூப்பர். எனக்கு ஐயோ ரொம்ப சீக்கிரமா இது எழுதிட்டோமோ, இது எல்லாருக்கும் பிடிக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே வந்து இங்க ப்ரொடக்ஷன் அவங்க கிட்ட சொன்னா அவங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. ஆஹா செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது அது. ஆனா ஏன் 2 மணி நேரத்துல நம்ம அதனால அது எழுத முடிஞ்சுன்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பரிச்சயம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இந்த கேரக்டர்ஸ் இப்ப எடுத்துட்டு வந்து எனக்கு பிளே பண்றதுன்றது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இந்த 2 மணி நேரம்ன்றதுக்கு பின்னாடி ஒரு வருஷம் அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்ட புரிதல்கள் தான் வரும். இப்ப மங்கபாபு எடுத்துட்டு வந்து இங்க வச்சா அப்படி இருக்கும். இப்ப சிரஞ்சீவி என்ன பேசுவான், இங்க கிருஷ்ணா என்ன பேசுவான், இவங்க ஒரு பாஸ்கர் என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, இது எல்லாமே இவங்க கேரக்டர் நான் இவ்வளவு நேரம் பழகிட்டேன். அதனால என்னால் டக்குன்னு அரைவ் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அது எடுக்கும் போது இருந்துச்சு இது பிடிக்குமா, ஐயோ டக்குன்னு எழுதுந்தாச்சு, ஒரு ரீரைட் கூட நம்ம போலையே, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது ரீரைட்டுக்குள்ள போகவே மாட்டோம், இது பண்ண மாட்டோம். அங்க போய் ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண உடனே இன்னும் ஒரு தளத்துக்கு சார் செல்முருகன் சார் பிரிச்சுட்டாரு அந்த சீன். அவர் வந்து அழுதுட்டே நம்மளை சிரிக்க வச்சுட்டார்ல, ஃபுல்லா அவர் அழுவுறதே செம்ம டிஃபரெண்டா இருந்துச்சு. ஒரு மாதிரி வேற தளத்துல அதை கொண்டு வந்துட்டாரு. ஆடியன்ஸ் வந்து அப்படியே வெடிச்சு சிரிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. படிக்கவே தெரியாதே அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்குல்ல. அதுல ஒரு டைலாக் வேற ஒழுங்கா கேட்கல, அது கேட்கணும் இது பண்ண சொல்லுவாரு, என் பொண்ணுக்கு ஓட கூட தெரியாது அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து அடிஷ்னலா வந்து ரொம்ப அழகா வந்து அவர் ஆட் பண்ணார். அந்த கிளைமேக்ஸை கூட எப்படி இருந்ததுன்னா, இப்ப ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இப்ப ஜமாவும் அப்படிதான், இந்த கதையும் அப்படிதான். கதை நெடுக நிறைய கேரக்டர்ஸ்க்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து ஒன்று இருக்கும். கிளைமேக்ஸ்ன்னு வரும்போது நம்ம எதனா ஒன்று பண்ணணும், அது ஒரு ரிமெம்பரன்ஸா ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு இருக்கணும். ஏன்னா ரைட்டரா நான் எல்லாருக்குமே வந்து எந்த அளவுக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்குறனோ அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிற நான் இடம் வந்து கிளைமேக்ஸா தான் இருக்கும் எப்பயுமே. ஜமாலையும் அப்படிதான். ஜமால வந்து சேத்தன் சார் அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த குந்தி சீன்ல இருந்து அந்த கிளைமேக்ஸ் நீங்க தான், எனக்கு நான் மட்டும் தான் இருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் வந்து நமக்கு எதனா ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அது யுவராஜுமே பயங்கரமா இன்சிஸ்ட் பண்ணாரு, எனக்கு உங்களுக்கானதா இருக்கணும் கிளைமேக்ஸ், நீங்க அப்படி ஒன்று எழுதி எடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு. சொன்னோடனே எனக்கு இப்படி ஒன்று நமக்கு கிளைமேக்ஸ் இப்படி ஒரு விஷயம், ஒரு மல்டி லாங்குவேஜ் அப்படின்னு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது பஞ்சதந்திரம் தான். அவ்வளோ மெமரபிளான ஒரு கிளைமேக்ஸ் அது. அப்படி ரசிச்சிருக்கேன். அப்படியே வந்து அதில் நாகேஷ் சார் பண்ணுறது பார்த்தேலா ஓம குஷ்மன் எல்லா பாஷையும் பேசுகிறான், அப்போ நீங்கள் பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுருக்கு. அதெல்லாம் வந்து அப்படி லேண்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு சீரியஸான சீனு, ஆனால் நம்ம அப்படி என்ஜாய் பண்ணுவோம். அதை வந்து எப்படின்னா இதில் கொண்டு வரதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு. இதுல மல்டிலிங்குவலா ஆல்ரெடி செட் பண்ணது எல்லாமே இதுல பே ஆஃப் பண்றதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு. அதை கரெக்டா வந்து கொண்டது என்னன்னா, அதையுமே நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க முடியாது. இப்ப இதுல எப்படி நாகேஷ் சார் குறுக்க பிரேக் பண்ணி வந்தாரோ, அப்புறம் அவங்க ஐஸ்வர்யா அவங்க பிரேக் பண்ணி வருவாங்க, அதே மாதிரி பிரேக் பண்ணி வருவாங்க. இதுலயுமே நான் வந்து அந்த பிரேக்கிங் பாயிண்ட்ஸை வந்து அவர் இவரு பாபா பேசுறது, அப்பா வந்து நான் மக்குன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதை குறுக்க பிரேக் பண்ணும்போது இன்னும் அது பர்ஃபெக்டா லேண்ட் ஆகும் அப்படின்னு. இன்னொன்று கிளைமேக்ஸோட மெயினானது என்னன்னா, அந்த கிருஷ்ணா கேரக்டர் மாதிரி குழப்பத்துல இருக்க பல பசங்களோட ரெப்ரசன்டேஷனா அது இருக்கணும். பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸா இருக்கணும். இப்போ கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆக்டர் அவர் கால் பண்ணார், நேற்று நைட் படத்துக்கு போயிருக்காங்க போல. அவங்க அண்ணன் வந்து கிறிஸ்டின் பொண்ணு லவ் பண்றாராம், வீட்டுல 2 மாசமா ஒத்துக்கல, அந்த ப்ராசஸ்ல இருக்கு, ஃபேமிலியோட படத்துக்கு போயிருக்காங்க. அந்த அம்மா வந்து பயங்கரமா ரசிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணி கடைசியில பாத்துட்டு போகும்போது அந்த பொண்ணு வீட்டுல ஒன்னா இன்னொரு வாட்டி பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு எனக்கு வந்து இவங்க என்னமா அந்த அவங்க ரோஜா கேரக்டர் பார்த்து திருந்திட்டியா அப்படின்னு. இல்ல என்ன இருந்தாலும் பசங்க சந்தோஷம் தான் முக்கியம் இல்ல, அதை பத்தியும் நம்ம யோசிக்கணும்ல, அண்ணனோட சந்தோஷமும் முக்கியம் இல்லைன்னு. அது ஒரு எனக்கு பயங்கர இதுவா இருந்தது. ஓகே, இந்த விஷயங்கள் வந்து நம்ம எதுக்காக எழுதப்படுறோமோ அது வந்து சரியா போய் சேருது அப்படிங்கிறது வந்து பயங்கர ஹாப்பியா இருந்தது. அதை பெர்ஃபார்ம் பண்ணும் போதே வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு திருப்தி இருந்தது. ஓகே அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வந்து சூப்பர்ண்ணா. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ரோஜா மேம் கன்வின்ஸ் ஆகிற இடம் வந்து நீங்க பேசுற வசனம் ஒண்ணு, அந்த ஜாதி வச்சு பேசுற விஷயம். அது போக சேத்தன் சார் சொல்ற இது, அதாவது உன் பொண்ணுக்கு ஒண்ணுன்னா நீ இப்படி யோசிக்கிற,
இதுவே அந்த பொண்ணுனா வேற மாதிரி யோசிக்கிற. இது வந்து ரொம்ப டிப்பிக்கலான ஒரு விஷயம் தானே. ஒரு அம்மா இருக்காங்கன்னா அவங்களுக்கு மகள் ஒரு மாதிரியாகவும் மருமகள் ஒரு மாதிரியாகவும் அதை அவங்க கான்சியஸா பண்ண மாட்டாங்க. ஆனா அது யதார்த்தமா ஒரு விஷயம் நடக்குதுன்றது நம்ம எவ்வளோ ஃபேமிலியில பார்த்துருக்கோம், படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதை நீங்க கரெக்டா அவரோட டைலாக்ல வந்து பிளேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ தான் பொண்ணு தான் வீட்டுக்கு வர பொண்ணு இந்த விஷயத்த வச்சு மூவ் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் அது. எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து அதை எடுக்கும் போதே வந்து எனக்கு ஸ்டேஜிங்காகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு சில விஷயங்கள் எலமெண்ட்லாம் வச்சு எடுத்திருந்தோம். புதிய சிந்தனைகளை நடுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஸ்டேஜிங்கோட இதுவாக வந்து நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தது. அம்மா வேற ஒரு விஷயத்தை இது வரைக்கும் தண்ணி ஊற்றி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதை போட்டுட்டு அந்த அம்மா ஒரு புதிய சிந்தனைக்குள்ள வராங்க அப்படின்ற ஒரு மெட்டஃபரை வச்சு அதை கிரியேட் பண்ணதான். அந்த மெட்டஃபர் வந்து அது தெரியுமா என்ன அப்படிங்கிறது வந்து இதில். ஆனால் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அப்பா ஒரு இதில் சொல்லுவார், ஒரு புள்ள வீட்டுக்கு அடங்கணும்னு நினைக்கிறமே, அடங்குற புள்ளைய எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நீ ட்ரீட் பண்றோன்னு ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, அப்ப புரியும் அப்படின்னு. ஒரு புள்ள வீட்டுக்கு அடங்கணும்னு எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிறாங்க. ஆனா அடங்குற பிள்ளைங்களை என்ன பண்றோம், இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். அவனை ஒரு விஷயத்துலயும் பயங்கரமா இது பண்றோம். 8 மணிக்கு மேல வெளில போவாத, இவங்கிட்ட பேசாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, உன் ஒய்ஃபு கிட்டவே நீ வந்து சிரிச்சு பேசாத, ஒழுங்கா பேசாத, இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். எதனா சண்டை வந்தா கூட நீ அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இவ்வளோ கட்டமைப்புகளை வந்து அவன் மேல பில்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ ஒரு பையன் யோசிப்பால, நான் ஏன் வீட்டுக்கு அடங்கணும், ஒரு வாட்டி வீட்டுக்கு அடங்குறதுனால தான் இவ்வளவு பண்றாங்க. அப்ப அடங்குற பிள்ளைங்களையுமே நம்ம சரியா ட்ரீட் பண்ணணும். இப்ப அடங்காத பிள்ளைங்களை இவங்க ஒழுங்கா ட்ரீட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவன் அப்படிதான், அவனை நீ என்ன சொல்ல முடியும், அவன் அப்படிதான். இது என்ன கதையா இருக்கு. அப்ப அடங்குற ஒருத்தனை இன்னும் நல்லா தானே ட்ரீட் பண்ணணும். ஆனா இது ரிவர்சலா இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த அது நீங்க எதை வேணா நீங்க புரிஞ்சிடலாம், எதை வேணா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஆனா மாமியாருக்கும் மருமகளுக்கு இருக்க ஈக்குவேஷன் உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன் அப்படி இருக்காங்க, ஏன் அவங்க 2 பேருக்குள்ள ஒத்து வரல, அது கண்டுபிடிச்சா நீங்க தான் கடவுள். நைஸ் நைஸ். ஸோ இப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய ரெஸ்பான்சஸ் எல்லாம் வந்து எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதுன்றது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. சினிமால இருந்து இந்த 2-3 நாள்ல யாரெல்லாம் பேசினா, எஸ்கே அவர் என்ன சொன்னாரு? எஸ்கேனுக்கு வந்து நான் முதல்ல ஒரு 7-8 நாள் ஷூட் முடிச்சுட்டு இது ஒரு பிஸ்னஸ் கட் எடுத்து போய் காமிச்சேன். அப்போவே வந்து அவருக்கு அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அவர் சொன்னார், எனக்கு அதுலேருந்தே அந்த படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அவர் சொன்னார், ஒரு படம் பார்த்து அவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். அவர் ரொம்ப என்ன சொல்றது, வரும்போது சொல்லிட்டு அந்த ஹிட் நல்லா ஹிட் ஆகிடுமா இந்த படம், ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்படின்னு. அவர்கிட்ட இதை கேட்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சினிமாவின் பயணத்தோட ஒரு ஆரம்ப தொடக்க புள்ளியாக இருந்தது வந்து அவர் தான். அவர் இத சொன்னாரு. கோபியோட ஸ்லாங் வந்து பேசிட்டே வந்தாரு. ஓ என்னப்பா மஸ்தாக்குதுப்பா உண்டு அப்படின்னாரு. அதெல்லாம் சொல்லும் போது பயங்கர ஹாப்பியா இருந்தது. அந்த மாதிரி நிறைய ராம் சார் பேசுறது வந்து நான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறேன். அவர் சொன்னார் இல்லைங்களா, எனக்கு வந்து அவர் வந்து வெளில வந்து 6 தழுவி ஒரு முத்தம் கொடுத்தாரு கன்னத்துல. அது வந்து அதை விட எனக்கு சிறந்த ஒரு இது வந்து, ஏன்னா ராம் சார் வந்து நான் பல இடங்களில் சொல்ற மாதிரி ஒரு ஃபாதர்லி ஃபிகர் தான். இந்த மாதிரி வளர்ந்து வர்ற ஃபிலிம் மேக்கர் எல்லாருக்குமே வந்து தன்னுடைய மகன் போல அவர் வந்து எல்லாரையுமே வந்து அரவணைக்கக்கூடிய ஒரு பேரன்புக்காரர் தான். அவர் முத்துக்குமார் சொல்லியிருப்பார், நான் முத்துக்குமார் ஒரு பேரன்புக்காரன், ராம் தான் வந்து பேரன்புக்காரர் எங்களை பொறுத்த வரைக்கும். அவர்கிட்ட இருந்து வர்ற வார்த்தைகள் இருக்குல்ல, அது வந்து ஆல்வேஸ் வந்து ஸ்பெஷல். அவர் சொன்ன தமிழ் சினிமாவின் பெஸ்ட் 20 நிமிஷங்கள் அது அப்படி இருக்குமா அப்படிங்கிறதால அதுவே வந்து பேரன்பான ஒரு வார்த்தையா தான் நான் வந்து அதை வந்து நான் பாக்குறேன். பாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாரி ஜெயிக்கணும்னு சொல்றது இருக்குல்ல, அதோட கிஃப்ட் நமக்கு என்ன வந்துட போகுது. எல்லாருமே சமுத்திரகனி சார் ஆகட்டும், சசிகுமார் சார், அதுக்கப்புறம் மகிழ் திருமணி சார், இவங்க எல்லாருமே அதை பயங்கரமா நம்ம ரிசீவ் பண்ணி ரசிச்சு சொன்னது இருக்குல்ல, அது பயங்கர ஹாப்பியா இருந்தது. எனக்கு இது எல்லாமே தாண்டி எனக்கு மக்களோட ரிசப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கு. ஏன்னா சினிமாவுக்கு வந்ததுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு பயணம். இதுலேருந்து இப்போ ஒரு 13 வருஷம் 14 வருஷம் ஆயிடுச்சு சினிமாவுக்கு வந்து. எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து பார்த்துட்டோம், எவ்வளோ கஷ்டத்தை வந்து இது பண்ணிட்டோம், எவ்வளோ படங்களில் ரொம்ப சின்ன சின்ன ரோல் வந்து நடிச்சு கிட்டத்தட்ட ஒரு இப்போ கூட நீங்கள் அதுக்கப்புறம்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் போட்டு கண்டுபிடிக்கலாம், தோப்பர் க்ரௌடில் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 2013 நிறைய சின்ன சின்ன ரோல் பண்ணி ஒன்னொன்னா இது பண்ணி ஜமா வரும்போதும் ஜமாவும் மிகுந்த எதிர்பார்ப்போட பண்ணது. கண்டிப்பாக நமக்கான ஒரு மிகப்பெரிய இது கிடைக்கும், தேட்டருக்கெல்லாம் போகும் அப்படின்னு. தேட்டருக்கெல்லாம் போகாதப்போ ரொம்ப தோண்டு போயிட்டேன், என்னடா பண்ணுறது, திரும்ப 0லேருந்து வாழ்க்கை ஆரம்பிக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னப்ப ஓடிடி பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி வந்து மக்கள் பயங்கரமா அதை ரசிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு உள்ள வரும்போது எல்லாரும் சொல்றது என்னன்னா ரொம்ப ஹாப்பியா சொல்றாங்க. நான் சொல்றேன், நேற்று கூட தியேட்டர்ல போய் சொன்னேன், எனக்கு வந்து இந்த பின்னாடி ஸ்கிரீன் இருந்துச்சு, இந்த பிக்சரோட இந்த பிக்சர் தான் பயங்கரமா இருக்கு, இவ்வளோ மக்கள் இருக்கீங்க, அப்போ பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு, நீங்க ஜமாக்கு நீங்க வரலனாலும் இதுக்கு வந்திருக்கீங்க.
எல்லாம் என்கிட்ட கோச்சிக்கிறாங்க, அது எப்படி நீங்க ஜமாக்கு வரலாம்னு சொல்லலாம். நாங்க ஜமாவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்தோம், அதை பார்த்தவங்களும் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அப்புறம் ஒரு சில பேர் சொன்னாங்க, நாங்க வந்தது ஜமாக்காக தான் இந்த படத்தை அன்பே டயானாக்கு வந்தோம் அப்படின்னு வந்து சொன்னதெல்லாம் வந்து பயங்கர ஹாப்பியா இருந்தது. அப்ப சினிமாவில் நம்மள மாதிரி என்ன மட்டும் சொல்ல, நம்புற மாதிரி கனவு காண தெரிஞ்ச எல்லா இளைஞர்களுக்குமே வந்து இந்த தமிழ் சமூகம் வந்து உங்களை ஆறத்தழுவ காத்துட்டு தான் இருக்கு. அது கண்டிப்பா உங்களை அரவணைக்கும். அது இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களால சொல்ல முடியாது. ஆனா என்னைக்குன்னா ஒரு நாள் நடக்கும். ஆனா இந்த ஒரு வாட்டி அந்த தமிழ் சமூகம் வந்து உங்களை அரவணைச்சிருச்சுன்னா அப்புறம் நோ டேர்னிங் பேக் தான். அது வந்து நான் ரொம்ப நம்புறேன். இவங்க இப்ப அன்பே டயானாக்கு காட்டுற பாசமும் சரி, ஜமாக்கு காட்டுற பாசமும் சரி, பாரி மேல அவங்க காட்டுறதுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தொடர்ந்து நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வந்து இதன் மூலமா தான் வருது. சூப்பர்ண்ணா, சூப்பர். எனக்கு ஏன்னா நீங்க சொல்லும்போது உங்க ஜேர்னி பத்தியும் இந்த இடத்துல கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சென்னை ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா படத்தோட போஸ்டர்ஸ், நீங்க நிக்கிற உங்களோட முகம், இதெல்லாமே பார்க்க சந்தோஷமா இருக்குது. பட் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு காலத்துல மிகப்பெரிய கனவா இருந்திருக்கும். முதல் படம், ஃபர்ஸ்ட் படம், நீங்க டயலாக் பேசியிருக்கலாம், க்ரௌட்ல இருந்திருக்கலாம், இல்லை எடிட்ல போயிருக்கலாம், என்னவாலும் நடந்திருக்கலாம். முதல் படம் நீங்க நடிச்சது என்னன்றது ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். முதல் படம் வந்து 2013 நெருங்கி வா முத்தமிடாதே, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்க டைரக்ஷன்ல. அதுதான் என்னோட முதல் படம், என்னோட முதல் ஷாட். அதில் தான் வந்து நடித்தேன். அதுக்கப்புறம் உரியடி பார்ட் 1ல ஒரு போராட்ட சீன்ல கிரௌட்ல இருந்து ஒரே ஒரு டைலாக் பேசுவேன். அதுவும் வேற ஒருத்தங்க டப்பிங் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் யானும் தீயவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், ராஜ்சுந்தரம் மாஸ்டரோட ஒரு பிரசாந்த் அவரோட டைரக்ஷன்ல ஒரு படம் வந்து நடிச்சிருந்தேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ரம் அப்படிங்கிற படம் அனிருத் மியூசிக்கல்ல, அந்த படம் தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன். இன்னைக்கு டைரக்ஷன்ல தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து அந்த படமும் எங்க சாய் சாரும் தான். அவர் தான் நிறைய விஷயங்களை கைப்பிடிச்சு சொல்லி கொடுத்தார். ஒரு ஸ்கிரிப்ட் டைப் பண்றதுல இருந்து எப்படி ஸ்கெடியூல் போடணும், என்ன பண்ணணுங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் வந்து. இன்னொன்று வந்து நரேஷனுக்கே என்னை கூட்டு போவார், நான் தான் நரேட் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு நரேஷன் எல்லாம் நல்லா பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நரேஷனுக்கு ஹெல்ப் ஆனதுக்கு வந்து அந்த படத்துல இருந்து தான். அதுக்கப்புறம் வந்து கதிர் அப்படின்னு சொல்லி ஒரு படம், அதுலயுமே ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தேன் நான். அவர் தினேஷ் பழனிவேல் அவர் டைரக்ஷன்ல. அதுக்கப்புறம் சந்தோஷ் பிரதாப் பண்ணிருப்பார்ல, அந்த பிளாஷ்பேக்ல ஒரு சின்ன போர்ஷன்ல வருவேன். அதுக்கப்புறம் காலா வந்து அவர் மணிகண்டன் அவரோட டீம்ல வந்து இருப்போம். படம் ஃபுல்லா காலால இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஜே பேபில ஒரு போஸ்ட்மேனா ஒரு அதெல்லாம் அடம் பிடிச்சி வாங்கினேன். நானே அப்படியே ரொம்ப சின்னதாண்டா இருக்கு, ஒரு நாள் அரை நாள் ஒர்க்கா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பண்றேன், நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எதனா ஒண்ணு பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசை தான். அதுக்கப்புறம் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மதன் அவர் டைரக்ட் பண்ணப்படுது. டெட் பாடியாவே நடிச்சிருப்போம் படம் ஃபுல்லா. அது நீங்களா? நான் தான். அது அந்த ஃபுல் டெட் பாடியா வருவோம் பாருங்க. ஓகே, நான் தான் அந்த டெட் பாடி. ஒரு அந்த குழந்தை எல்லாம் வந்து அந்த படத்துல வச்சுக்கோ, டெட் பாடி அங்கிள்னு தான் கூப்பிடுவேன். ஸோ அந்த படம். அதுக்கப்புறம் ஆப்வியஸா பாட்டில் ராதாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனா அது ஜமாக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. நீங்க அந்த முன்னாடி ஜமாக்கு முன்னாடியே பண்ணது வந்து பாட்டில் ராதா தான் ஒரு நல்ல கேரக்டரா வந்தது. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி சென்னை பழனி மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஜு விஸ்வநாத் அவரோட டைரக்ஷன்ல, விஜய் சேதுபதி சார் ப்ரொடக்ஷன், அவர் தான் எழுதினாரு. அதுல வந்து சூசைட் கை அப்படின்னு சொல்லி ஒரு தற்கொலை பண்ணிக்கிற ஒரு கேரக்டரா வந்து படம் ஃபுல்லா ஓரளவுக்கு ப்ராமினன்ட்டான ஒரு கேரக்டர்ல அந்த ஸ்பேஸ்ல அது வந்தேன். அதுக்கப்புறம் அதான் இப்ப பாட்டில் ராதா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜமாக்கு அப்புறம் தான் அன்பே டயானா. ஓகே, எவ்வளோ பெரிய ப்ராசஸ். இதுக்கு நடுவில் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், சின்ன சின்ன வெப் சீரியஸ்ல இருக்கிற ரோல்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் வெளில போய் நடித்தேன். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நானா வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் சின்னதாக நானே ஒரு யூடியூப் சேனல் மாதிரிலாம் வச்சு சும்மா வீடியோஸ்லாம் எடுத்து நானே எடிட் பண்ணி போட்டுப்பேன். சும்மா ஷார்ட் மேக்கிங்காக, எடிட்காக. அப்புறம் அதுலேயே வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து சும்மா வந்து போன ஃப்ரெண்ட்ஸோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுப்போம். ஃபோன்ல எடுத்துட்டா இது பண்றதுலாம் ஒன்று எல்லாமே ஒரு கட்டத்தில் கற்றுக்கிட்டேன். தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எடிட் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ தட் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த எங்கே கட் பண்ணணும், என்ன இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். அப்படிங்கிறதுனால எடிட் நானே பண்ணுவேன். அப்புறம் கோவிட்லலாம் வந்து நானா ஷூட் பண்ணிலாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து நானா ஷூட் பண்ணி நானா எடிட் பண்ணி அப்படி டபுள் ஆக்ஷன் அப்படிலாம் பண்ணிலாம் ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் சின்னதாக பண்ணி யூடியூப்ல எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள்
கத்துந்திருக்கு. பொறுமையா ஒரு பயம் நிறைந்த ஒரு ப்ராசஸ் தான். நிறைய பேருக்கு தெரியும், ஒரு எங்கேருந்தோ ஒரு கிராமத்தில், திருவண்ணாமலையில் ஒரு கிராமத்துலேருந்து வந்துட்டு இங்கே வந்தாலே நிறைய பேர் வந்து நம்மளை முதல்ல எடுத்தோடனே சொல்லுவாங்க, அது என்ன ஸ்டீரியோடைப் இருந்தாலும் வந்து நம்ம பட்டிக்காட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்காத பல பேர் இங்கே இருக்க மாட்டோம். கிராமத்து பசங்களாம் இவ்வளோதான்ப்பா தெரியும். ஆனால் அதை மீறி நம்மளை அரவணைச்ச நிறைய பேர் இங்கே ஆட்களுமே அவங்களுமே இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி இவ்வளோ தூர பயணத்தோட இன்னைக்கு அன்பே டயானா வந்திருக்குதுன்றது வந்து கீழே பார்த்தா ஒரு பயப்படக்கூடிய ஒரு பெரிய பள்ளம் மாதிரி அவ்வளோ பெரிய பயணமாக தான் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த இடம் வந்து கிடைச்சதுன்னா அது வந்து உண்மையான தமிழ் சினிமா ரசிகர்கள் அப்படின்னு இருக்கிற ஆட்களால் தான் இந்த இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். சூப்பர்ண்ணா. ஸோ கேட்கும்போது எவ்வளோ இன்ஸ்பைரிங் ஜர்னியாக இருக்குது. ஏன்னா இந்த டைமில் நீங்கள் எவ்வளோ கடுமையான ப்ராசஸில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணியிருந்துருக்கலாம். ஓவர் த இயர்ஸ் வந்து நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ஸோட இன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கீங்க. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பாரி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹீரோவாக ஃப்யூச்சரில் இருப்பாருன்னு இன்றைக்கி எல்லா டேரக்டர்ஸும் படம் பார்த்துட்டு பேசும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்றதை தாண்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூடும்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கிவ் அப் பண்ணாததுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஒய்ஃப், என்னோட அப்பா, பிரதர், முக்கியமாக என்னோடய நண்பர்கள். என்றைக்குமே நல்ல நண்பர்கள் இருந்தாங்கன்னா நம்ம தோக்கவே மாட்டோம். அவங்க நம்மளை எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையுமே நம்ம எப்போல்லாம் கீழே போகிறோமோ அப்போல்லாம் நமக்காக வந்து தோல் கொடுக்கறதுக்காக அவங்க இருப்பாங்க. நம்மளை கலாய்க்கிறதோ இல்லை வந்து ஜாலியாக இருக்கிறது அது மட்டுமே நண்பர்கள் இல்லை. நம்மளோட கஷ்டத்துலையுமே வந்து நம்மளை கை கொடுத்து எனக்கு வந்து எந்த அளவுக்கு எமோஷனலாக இருந்ததுன்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் முதல்ல நான் சினிமாவுக்கு வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க கூட ஹெல்ப் பண்ணது வந்து அவன் தான். இன்னைக்கு அன்பே டயானா அவன் ஸ்க்ரீனில் என்ன அந்த சத்தியம் அந்த மெயின் ஸ்க்ரீனில் அவ்வளோ பெரிய திரையில் அவன் பார்த்ததுலாம் அவன் கண் கலங்கி அழுகுறான். எனக்கு அவ்வளோ எமோஷ்னலாக இருந்தது. அவன் அழுது நான் பார்த்ததே கிடையாது. அவன் அழுகும் போது எனக்கு அப்படி இருந்துச்சு, சார் நண்பர்கள் எவ்வளோ பயங்கரமான உன்னதமானவர்கள்னு வந்து அதன் மூலமாக வந்து எனக்கு பயங்கரமாக தெரிஞ்சுது. கண்டிப்பாக இந்த இடம் வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு இடமா தான் வந்து மாறுது. ஏன்னா வந்து இங்கே வெறும் நம்ம நடிகனாக இருக்கும்போது நம்ம நிறைய சாய்ஸஸ் வந்து எடுக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணோம். ஏன்னா இன்னொரு எழுத்தாளருக்கும் இன்னொரு இயக்குனருக்குமான அவங்க சிந்தனைக்கு நம்ம உயிர் கொடுக்குறோம். ஆனால் இங்கே நம்ம மூணுமே பண்ணுறோன்னும் போது நம்ம எல்லா விதத்துலையும் பொறுப்பானதாக இருக்கணும். ரைட்டிங்லேயும் நம்ம பொறுப்பாக ஒரு சில விஷயங்களை பொலிட்டிக்கலாக நம்ம சரியாக எழுத வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். அதை சரியாக தப்பான ஷாட்டுங்கள்லாம் வைக்காமல் சரியாக அதை காட்டுறதுலையுமே நம்ம இருக்கோம். இதில் நடிக்கும் போதும் எந்தவித இதுவுமே இல்லாமல் நடிக்கிறதுலையுமே ரொம்ப கரெக்டாக பண்ணணுங்கிற ஒரு பொறுப்பு வந்து கண்டிப்பாக வருது. எந்த கதை எழுதினாலுமே அதை ஒரு பொலிட்டிக்கலி சரியான ஒரு கதையை தான் எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும், அந்த பொறுப்பு வந்து என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் நடிகனா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்மளோட இதை தான். அதுக்குன்னு பொலிட்டிக்கலி இன்கரெக்டான ஃபிலிம்ஸ் பண்ண போகிறது கிடையாது, பட் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சூப்பர். இப்போ நீங்கள் பொலிட்டிக்கல் ஃபிலிம் ரஞ்சித் சார் பற்றி நீங்கள் பேசினால, இப்போ அவர் அசோசியேட் ஆன படங்கள் நீங்கள் இப்போ காலா அவர் டைரக்ட் பண்ண படம், நீங்கள் ஜே பேபியோ பாட்டில் ராதாவோ அவர் ப்ரொடக்ஷன்லேருந்து வந்த படம். ஸோ அவரோட நெருங்கி பழகிறதுக்கான ஸ்பேஸ், இல்லை அரசியல் ரீதியான டிஸ்கஷன்ஸு, இல்லை தனிப்பட்ட முறையில் ஒரு மென்டர் மாதிரியான ஒரு டிஸ்கஷன்லாம் நடந்த வாய்ப்பு இருக்கா, இருந்ததா? ரஞ்சித் சாரோட கிட்டத்தட்ட ஒரு ஏகலைவன் மாதிரி தான் இருந்தேன். அவர் கூட ரொம்ப நெருங்கி பழகிற வாய்ப்பு வந்து ஏற்படல. ஆனால் அவர் நல்லாவே தெரியும். 2013 முதல்ல அவர் அட்டகத்தி முடிச்சதுல இருந்து சார் வந்து தெரியும். ஏன்னா எங்க ஆக்டிங் கிளாஸ்ல இருக்கும் அந்த ஹரியண்ணெல்லாம் என்னோட ப்ராசஸ்ல வந்து ஜானி ஹரியண்ணெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். எனக்கு வந்து ஆரம்ப காலத்துல என்ன குரூம் பண்ணதுல வந்து அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அவரோட பிரதர் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் என்ன ட்ரீட் பண்ணக்கூடியவர் தான் ஹரியண்ணா. ஹரியண்ணா அட்டகத்தில் நடிச்சிருந்தாங்க. மெட்ராஸ் ஜானிக்காக ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து மைம் கோபி அண்ணாவோட ஸ்டூடெண்ட் தான் இல்ல. ஸோ அண்ணாவோட மைம் கோபி அண்ணாவோட ஃபர்ஸ்ட் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ரஞ்சித் சார் வந்திருந்தாங்க. அப்படிதான் ரஞ்சித் சாரோட அறிமுகம் வந்து எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு ஹரியண்ணன் நடிச்சிருந்ததுனாலையும் கோபி அண்ணன் நடிச்சிருந்ததுனால மெட்ராஸ் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து போக ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்து அவரோட ஃபிலிம் மேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நான் வந்து பார்த்தேன். என்னன்னா, நான் முன்னாடி பார்த்த இயக்குனர்கள் வந்து ஃப்ரேம் வச்சுட்டு ஃப்ரேம்குள்ளே ஒர்க் பண்ணுவாங்க. ஃப்ரேம்குள்ளே கேரக்டர்ஸை வந்து இது பண்ணுவாங்க. சார் நீங்கள் ஆக்டர்ஸ் வந்து இவ்வளோதான் நீங்கள் மூவ் பண்ணணும், இதுக்குள்ளே நீங்கள் என்ன ப்ளே பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரஞ்சித் சாரோட ஃபிலிம் மேக்கிங் நான் அப்படியே டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை பார்த்தேன். அவர் ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டு ஆக்டர்ஸை நீங்கள் எப்படி வேணா மூவ் பண்ணுங்க, என்ன வேணா நீங்கள் பண்ணுங்க, ஆனால் அதை நாங்கள் படம் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னாரு. எனக்கு செம்மையாக இருந்தது. சூப்பராக இருக்குல்ல அந்த ப்ராசஸ்.
உங்களுக்கே தெரியும், நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்போ வரைக்கும் நான் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஐ கிரியேட் டிராமா, அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள அந்த ஷார்ட் மேக்கிங் அந்த ப்ராசஸ்க்குள்ள வரும். ஃபர்ஸ்ட் வைடு ஒன்று வச்சுட்டு ஆக்டர்ஸ் எல்லாரும் ஃப்ரீ ஃப்ளோவா ஒரு ரிதம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாமே ரஞ்சித் சார் கிட்ட வந்து கத்துக்கிட்டது தான். அவர் கேரக்டர் வந்து எப்படி வந்து எழுதுறாரு, ஒரு கேரக்டர்ஸும் டிஃப்ரெண்டா வச்சு அந்த கேரக்டர்ஸ்லாம் எப்படி பிளே ஆகுது, எந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட இருக்காரு. இன்னொன்று வந்து ஐ ஃபைன் லைக் அது நிறைய பேர் அதை பத்தி பேசுறது இல்லை. ரஞ்சித் சார் நம்ம தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த ஃபியூ டெக்னிக்கலி சவுண்டா இருக்க டைரக்டர் வந்து ரஞ்சித் சார். அவரோட டெக்னிக்கல் சைடு வந்து யாருமே அனலைஸே பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அவரோட பொலிட்டிக்கல் சைடு மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்க சார்பட்டா எடுத்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி பிரில்லியன்ட் ஃபிலிம். நீங்க அதோட சினிமாட்டோகிராஃபி, அதோட சவுண்ட் டிசைன், நீங்க அது இப்போ அதோட ஸ்டேஜிங்லாம் நீங்க வந்து அதை லெசனா எடுத்து நீங்க அதை பார்க்கலாம். அவ்வளோ அழகா ஸ்டேஜ் பண்ணியிருப்பாரு. அவர்கிட்ட இருந்து தான் ஒரு சில விஷயங்களை வந்து நான் தொடர்ந்து ஏகலைவன் மாதிரி இது பண்ணிருக்கேன். ஆனால் அவர்கிட்ட பெருசா டிஸ்கஸ் பண்றதுக்கான ஸ்பேஸ் வந்து இருந்தது கிடையாது. இது வரைக்கும் சார் கூட நான் பெருசா டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. ஆனா பேசுவார். இப்ப கூடமே அன்பே டயானாக்கு வந்து ரொம்ப பெரிய விஷஸ் வந்து சார் சொன்னார். எனக்கு பயங்கர ஹாப்பியான ஒரு விஷயம் தான். சூப்பர்ண்ணா, ரைட். ஸோ இப்போ எல்லா இன்டர்வியூஸ்லையும் உங்களுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் பண்ணி உங்கள்கிட்ட எல்லாருமே கேட்டது தான். ஏன்னா இப்போ நீங்கள் லீடாக பண்ண 2 படமே நீங்களே டைரக்ட் பண்ணி நீங்களே நடித்த விஷயம். இதுக்கப்புறம் எப்படி இருக்கும், இல்லை நீங்கள் வேற யாராவது டைரக்ட் பண்ணுவீங்களா, இல்லை வேற யாரோட டைரக்ஷனில் நீங்கள் நடிப்பீங்களான்ற கேள்வி எல்லாரும் கேட்டது தான். பட் உண்மையாக பதில் சொல்லுங்க, அடுத்து என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? உண்மையாக நிறைய பிளான் இருக்கு. என்னன்னா ஒரு 2-3 கதைகள் வந்து ஜமா முடிச்சுட்டு என்னை பார்த்துட்டு ஒரு சில இயக்குனர்கள், பட்டிங் இயக்குனர்ஸ் வந்து யாருமே நம்ம அதை நான் வந்து பண்ணா அவங்கள தான் ஹீரோவா வச்சு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கதையை சொல்லி வெயிட் பண்ற நண்பர்களா இருக்காங்க. அவங்களோட படங்கள்லாம் ஆக்சுவலி பண்ணணும்ட்டு எனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா என்னையும் நம்பி இவ்வளவு நாள் வந்து அவங்க இது பண்ணிருக்காங்க. அந்த படம் கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணணுங்கிறது வந்து ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா ஒரு ஜானர்ல ஒரு கதை மண்டபுள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த லவ் கதை எப்படி போறீங்க, உங்க லவ் ஸ்டோரி? அம்பத்தூர் டு காஷ்மீர். ஆமா, அது வந்து ராம் சார் சொல்லிட்டே இருக்காரு. ராம் சாருக்கு வந்து சாருக்கு தெரியுமா? சாருக்கு தெரியும், அந்த கதை ஃபுல்லா தெரியும். ஓகே. சொன்னோடனே அவர் சொன்னார், இது ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் பாரு, நீங்க அது கண்டிப்பா நீங்க எடுத்தே ஆகணும். என் ஒய்ஃப் கிட்டே சொல்லிட்டு இப்ப கூட பார்க்கும்போது சொல்லியிருக்காரு, அவர் வந்து அந்த உங்க லவ் ஸ்டோரி எடுக்க சொல்லுங்க, செம்ம கதை, அது வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு. பட் அது எனக்கு எடுக்கணும்னு ஆசை. பட் இப்ப அது சேம் ஜானர் மாதிரி இப்ப எடுத்தோம்னா சேம் அன்பே டயானா மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறதுனால அது ப்ராசஸ கொஞ்சம் வேற கல்ச்சர் அந்த ஸ்பேஸ்க்குள்ள டிஸ்கஸ் பண்றதா இல்லைங்களா, அது பேக் டு பேக் ஒரே மாதிரி இருக்கும். ஊர்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எழுதின கதை ஒண்ணு இருக்கு முன்னாடி. ஆமா, ஊர்ல ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஒண்ணு இருக்கு, திருவண்ணாமலையில. எனக்கு அந்த படம் பண்ணணும்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசை, ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு கதை அது பண்ணணும்ன்றது ஒரு ஆசை இருக்கு. அப்புறம் வடச்சென்னையில இன்னும் 2 கதைகள் இருக்கு. வடச்சென்னை பெரம்பூரை சார்ந்த கதைகளே இன்னும் 2 இருக்கு. அது பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஆசைகளா ரைட்டரா டைரக்டரா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆசை இருக்கு. நடிகனாவும் வேற கேரக்டர்ஸோட இது பண்ணணும் அப்படிங்கிறது ஆசையும் இருக்கு. சூப்பர்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. படம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. அந்த பேச்சுகள் இன்னும் அடுத்தடுத்த வாரங்களில் தொடரணும் அப்படின்றத வந்து ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு மீடியா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படத்துல வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்ற சிரஞ்சீவின்ற கேரக்டராகவும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. படம் அடுத்தடுத்து மக்கள் கொண்டாடணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம சென்னை சில்க்ஸ், நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.